நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த பௌர்ணமி ஜெபத்துக்காக ஸ்தோத்திரம். நீர் வந்து பாடல் வேலைகளையும் ஜெப வேலைகளையும் செய்தி வேலைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தடைகளெல்லாம் நீக்கி தாரும். உம்முடைய மகா பலன் எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். வந்து கொண்டிருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். விரித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரையும் அவரிடத்துல வரும்படியாய் அழைத்து கொண்டே இருக்கின்றார். அப்படி அழைப்பின் குரலை கேட்டு அவரிடத்துல வருவோம். அவர் நம்மையும் நம்முடைய ஊழியங்களையும் குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஆமேன். அல்லேலூயா. கன்வென்ஷன் கீதத்தில் 94வது பாட்டு, சிலுவையின் ஆதர் இயேசு. இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாத இயேசுவே
என் கைகள் பாவங்கள் செய்திட்டார், தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. என் கைகள் பாவங்கள் செய்திட்டார், தம் கையின் காயங்கள் பார்க்கின்றார். தீய வழியில் என் கால்கள் சென்றார், தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றார், தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவை நாதர் இயேசுவே, தீட்டுள்ள எண்ணங்கள் இதயம் கொண்டார், ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார். தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டார், ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார். வீண் பெருமை என்னில் இடம் பெற்றார், முள்மூடி பார்த்திட ஏங்குகின்றார். வீண் பெருமை என்னில் இடம் பெற்றால், முள்மூடி பார்த்திட ஏங்குகின்றார். சிலுவை நாதர் இயேசுவே, திருந்திட பாவிக்காய் அழுகின்றார், வருந்திட பிள்ளைக்காய் கலங்குகின்றார். திருந்திட பாவிக்காய் அழுகின்றார், வருந்திட பிள்ளைக்காய் கலங்குகின்றார். தம் கண்ணீர் காயத்தில் விழுந்திட கண்ணீரும் இரத்தமும் சிந்துகின்றார். தம் கண்ணீர் காயத்தில் விழுந்திட கண்ணீரும் இரத்தமும் சிந்துகின்றார். சிலுவை நாதர் இயேசுவே, அவர் இரத்தம் என் பாவம் கழுவிடும், அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும். அவர் இரத்தம் என் பாவம் கழுவிடும், அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவே, கலங்குவோரை அவர் தந்தை சேர்ப்பே. கலங்கரை விளக்காக ஒளி வீசுவே, கலங்குவோரை அவர் தந்தை. சிலுவை நாதர் இயேசுவே, பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. நம்முடைய கைகள் பாவங்கள் செய்யும் பொழுது ஆண்டவருடைய கைகள் ஆணி அடித்ததை நாம் நோக்கி பார்க்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்களில் வித்தியாசமான சூழ்நிலை வரும்பொழுது அப்படியே சிரசிலே முள்முடி சூட்டப்பட்டதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அப்படியே கால்கள் தேவையில்லாத இடத்திற்கு சென்று கொள்ளும் பொழுது அவருடைய காலிலே ஆணிகள் அடிக்கப்பட்டதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவருடைய இரத்தம்தான் நம்முடைய பாவங்களெல்லாம் கழுவிடும், நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்காது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அவருடைய இரத்தத்தின் வல்லமைக்குள்ள வருவோம், நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை பெறுவோம், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமேன். கொல்கோதாவே கொலை மரமே, அதே கன்வென்ஷனில் 97வது பாடலை பாடும். கொல்கோதாவே கொலை மரமே, கோர மரணம் பாராய் மனமே. கொல்கோதாவே கொலை மரமே, கோர மரணம் பாராய் மனமே. கோர மனித கொலை செய்தார், கோர காட்சி பார்மனமே. கோர காட்சி பார்மனமே. கொல்கதாவே கொலை மரமே, கோர மரணம் பாராய் மனமே. கந்தை அணிந்தார் நிந்தை சுமந்தா, கள்ள நடுவில் கொலை மரத்தில். கந்தை அணிந்தா நிந்தை
சுமந்தார். கொலை மடியில் கொலை மரத்தில் எந்தனை மீட்க இத்தனை பாடே எந்தன் ஜீவநாயகா எந்தன் ஜீவநாயகா. கொல்கோதாவே கொலை மரமே கோர மரணம் மாறாய் மனமே என்னை மீட்ட கொலை மரமே அன்னையே நான் என்ன செய்வேன். என்னை மீட்ட கொலை மரமே அன்னையே நான் என்ன செய்வேன். என்னை உமக்கே ஒப்புவித்தே என்றும் நான் வாழ என்றும் நான் வாழ. கொல்கதாவே கொலை மரமே கோர மரணம் மாறாய் மனமே மனம் பூமி ஒன்றாய் இணைத்த வல்ல தேவா உமக்கே சரணம். வானம் பூமி ஒன்றாய் இணைந்து வல்ல தேவா உமக்கே சரணம். பாடி வாடி கொலை மரத்தில் நீர்க்கும் காட்சி பார் மனமே நீர்க்கும் காட்சி பார் மனமே. கொல்கதாவே கொலை மரமே கோர மரணம் மாறாய் மனமே. அல்லேலூயா 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 என்றென்றோ அல்லேலூயா என்றென்றோ. கொல்கதாவே கொலை மரமே கோர மரணம் மாறாய் மனமே. கொல்கதாவே கொலை மரமே கோர மரணம் மாறாய் மனமே. அல்லேலூயா. நமக்காகவே கொல்கோதா மலையில் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை எல்லாம் சிந்தி நமக்காக ஜீவனை விட்டு நமக்காக 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். துதிக்கும்படியாக ஒரு பாடலை பாடி ஆண்டருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயான்னு ஒரே ஒரு பாடலை பாடி ஆண்டருக்கு நாம் நன்றி செலுத்த போயிடும். தொடர்ந்து நம்ம ஜெப வேலைக்குள்ளாக கடந்து செல்வோம். அதே கன்வென்ஷனில் 5வது பாடல், சாரி 5ல் ஏசி என்ற திருநாள் 7வது பாடல் பாடும். எண்ணெய் மறவா இயேசுநாள். கன்வென்ஷன் கீதங்கள் 7வது பாடல். என்னை நடத்தும்
உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய்தன் சேயை மறந்து விட்டாலோ மறவேன் உன்னை என்பதாலே ஸ்தோத்திரம். தாய்தன் சேயை மறந்து விட்டாலோ மறவேன் உன்னை என்பதாலே ஸ்தோத்திரம். வரைந்திரண்டோ உள்ளங்கையில் பொன்னதா எந்த புகலிடமே. வரைந்திரண்டோ உள்ளங்கையில் பொன்னதா எந்த புகலிடமே. பரந்திடுமே உம் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே. பரந்திடுமே உம் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஹல்லேலூயா. நம்மை மறவாத ஒரு தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த போகிறோம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் பவுல் எழுதின நிருபம் 2 கொரிந்தியர் 9ஆவது அதிகாரம் 15ஆம் வசனம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு நம்ம சொல்லவே முடியாத அளவுக்கு நிறைய ஈவுகள், நிறைய நன்மைகள், நிறைய ஆசீர்வாதங்களை என்ன செஞ்சுருக்கார், அவர் தந்திருக்கார். அவைகளுக்காக நம்ம எல்லாரும் அப்படியே சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, நாங்கள் சொல்லி முடியாத அளவுக்கு, எண்ணி முடியாத அளவுக்கு அத்தனை நன்மைகள், அத்தனை ஈவுகள், அத்தனை ஆசீர்வாதங்கள், அத்தனை வரங்கள், அத்தனை வல்லமைகள், அத்தனை கிருபைகள், அத்தனை எங்களுக்கு சுகங்கள், ஆரோக்கியம் எல்லாம் தந்திருக்கீங்கப்பா. அதற்காக ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம். சொல்லவே முடியாது, எண்ணவே முடியாது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்திருக்கிறீங்களாப்பா. அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இது நிமித்தம் நம்ம கலிகூர்ந்து மகிழ கடவுன்னு சொன்ன போல எங்களுக்கு பெரிய பெரிய காரியங்களெல்லாம் நீங்கள் செஞ்சுருக்கீங்க. எண்ணவே முடியாத அளவுக்கு அநேக ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறீங்க. நல்ல சுகத்தை கொடுத்துருக்கீங்க, நல்ல பலனை கொடுத்துருக்கீங்க, நல்ல ஆரோக்கியம் தந்திருக்கீங்க, நல்ல கிருபை தந்திருக்கீங்க, நல்ல வரங்களை தந்திருக்கீங்க, போக்குவரத்து நல்ல பாதுகாப்பை தந்திருக்கீங்க. தேவன் எங்களுக்கு செய்த சொல்லி முடியாத ஈவுக்காக, எண்ண முடியாத அளவு செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரப்பா. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். எத்தனை நாங்கள் சொல்லவே முடியாத அளவுக்கு, எண்ணவே முடியாத அளவுக்கு, சிந்திக்கவே முடியாத அளவுக்கு அவ்வளோ நன்மைகளை எங்களுடைய வாழ்விலே நீ செய்ததுக்காக துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். சோத்திரம் சோத்திரம். நன்றி 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 தகப்பனே, நன்றி தகப்பனே. நன்றியோடு 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 நன்றியோடுமே துதிக்கிறோம்.
எங்களுக்கு ஜீவன் கொடுத்ததுக்காக, சுகம் கொடுத்ததுக்காக, பலன் கொடுத்ததுக்காய், எத்தனை எத்தனை நன்மைகள் செய்ததுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அவ்வளோ நன்மைகளை நீர் எங்களுக்கு எண்ணி செய்து கொண்டே இருக்கிறீங்கப்பா. இன்னும் எங்களுக்கு எத்தனை ஏராள நன்மைகளை நாங்கள் ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ செய்த நன்மைகளுக்காக எத்தனை நன்மைகள் செய்தீர், அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உடைய நன்மைகளை எண்ணி பார்த்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜீவன் தந்ததுக்காக, சுகம் தந்ததற்காக, பலன் தந்ததற்காக, இமட்டுமா எங்களை பாதுகாத்ததுக்காக, குடும்பத்தை பாதுகாத்ததுக்காக, பிள்ளைகளை பாதுகாத்ததுக்காக, ஊழியத்தை பாதுகாத்ததுக்காக, தொழிலை பாதுகாத்ததுக்காக, பணிகளிலும் உடைய கிருபை இருந்ததுக்காக, போக்குவரத்தினுடைய கிருபை இருந்ததுக்காக, இம்மட்டும் எங்களை பாதுகாத்ததுக்காக, என்னோட 12th எக்ஸாம் முடிவதற்கு கிருபை செய்ததுக்காக நாங்கள் ஜெபித்தோம் ஆண்டவரை. ஜெபத்தை கேட்டு இன்னும் ஒவ்வொரு 10th 11th எல்லா எக்ஸாமும் ஒவ்வொன்றா முடியறதுக்கு கிருபைகளை கொடுத்து கொண்டு எங்களை பிள்ளைகளை எக்ஸாமை எழுதி கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி. நிறைய எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டாங்க, அதற்காக துதிக்கிறோம். தேவ பாதுகாப்பை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, காலை 6லேருந்து 7 மணி வரைக்கும் ஜெபத்தை நடத்தி கொடுத்தக்காய் ஸ்தோத்திரம். 10லேருந்து 1 மணி வரைக்குள்ள ஜெபத்தை நடத்தி கொடுத்தக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது இந்த விசேஷ சிறப்பு ஜெபத்தை நடத்தி கொண்டிருக்கிறக்காய், அநேகரை அழைத்து வந்திருக்கிறக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. வரக்கூடியவர்களெல்லாம் கொண்டு வர போறதுக்காய் ஸ்தோத்திரம். எத்தனை நன்மைகள் நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. அத்தனை நன்மைகளுக்காக துதிக்கிறோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினே, பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினே. ஐயா, பலத்தால் இடை கட்டினே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. ஐயா, எத்தனை நன்மை எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. நீ செய்த அத்தனை நன்மைகளுக்காக, தேவரீ செய்த எல்லா விதமான ஈவுகளுக்காக ஆண்டவரே உமக்கு சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. விசேஷித்த ஜெபத்திலையும் பாடல் பாடி ஆண்டவருக்கு நம்ம ஸ்தோத்திரம் பண்ணோம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். வேலுயா. இந்த ஜெபம் கிடைச்சது கூட ஆண்டவர் நம்ம கொடுத்த ஒரு சொல்லி முடியாத ஈவு தான். லேலுயா. இவளை எத்தனையோ பேருக்கு ஒரு கிடைக்காத ஒரு சிலாக்கியம் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து ஆண்டவரை துதித்து பாடி ஒரு 2 மணி நேரம் தேவ சமூகத்தில் ஜெபிப்பதற்கு இதுவும் நமக்கு என்ன கிடைச்சதுன்னா தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு. லேலுயா. இதை நம்ம உணர்ந்தவர்களாக ஒரு பாடலை பாடி பொதுவான குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். லேலுயா. எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உங்கள் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன்.
உயிர் தந்த தெய்வம் நேரே. அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்புள்ள ஆண்டவர்னு சொல்லி சுவாசித்து இந்த பாடலை பாடும். ஆமென். ஆமென். உயிர் தந்த தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உயர் அடைக்கலத்தில் உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பின் உயிருள்ள தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. எந்தன் சிறு சிகரே, உம்மை நினைத்திடவே அந்த வாலிப நாட்களிலே. எந்தன் சிறு சிகரே, உம்மை நினைத்திடவே அந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தேன் பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. ஓர் வெள்ளியுமோ பெரும் பேத்துகளும் பண ஆசையும் வீணல்லவோ. ஓர் வெள்ளியுமோ பெரும் பேத்துகளும் பண ஆசையும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசு, போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 1வது வசனம். லூக்கா 18:1. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஓமையை சொன்னார். அல்லேலூயா. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணணும். எப்படி நாங்கள் ஜெபம் பண்ண முடியும்னா அதனுடைய முடிவு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி 8வது வசனத்தில் பார்க்குறோம். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். அல்லேலூயா. உலகத்தில் நிறைய பேர் ஜெபம் பண்ணி சோர்ந்து போயிருப்பாங்க. ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
அதனுடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு அதில் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார். சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிற யாவருக்கும் என்ன செய்ய போகிறார்னா சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார். அநேகர் உலகத்தில் எத்தனையோ பேர் அநேக தேவைகளுக்காக அநேக எதிர்பார்ப்போடு ஜெபம் பண்ணி சோர்ந்து போயிருக்கலாம். நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு குடும்பங்கள்லேயும் என்னென்ன காரியங்களெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறாங்களோ அவங்களுக்காக அவங்களும் ஜெபம் பண்ணுறாங்க. இப்போ நம்மளும் ஜெபம் பண்ண போகிறோம். எதை நம்பி நம்ம ஜெபம் பண்ணுதோம்னா சீக்கிரத்தில் அவர்களுக்கு என்ன செய்ய போகிறாரு? நியாயம் செய்ய போகிறார். அல்லேலூயா. இந்த ஒரு விசுவாசத்தை வச்சு ஆண்டவர் சொன்ன இந்த முடிவை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, எல்லோரும் எதிர்பார்த்துருக்கிற காரியங்களில் ஜெபம் பண்ணி சோர்ந்து போயிருக்கலாம். இன்றைக்கி எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை நீர் வைத்திருக்கிறீர். சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார். எல்லோரும் சேர்ந்து ஜெபம் பண்ணோமா? உலகத்தில் சோர்ந்து போயிருக்கிறவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இந்த பவர் ப்ரேயரில் நம்ம ஜெபிக்கும்போது கர்த்தர் சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார். சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்ததை இந்த ஜெப வேளையில் எல்லோரும் சாட்சி சொல்ல போகிறாங்க. ஆமென், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ பேர் ஆண்டவரே இந்த உலகத்தில் ஜெபம் பண்ணி கிடைக்கலையேன்னு சொல்லி, நடக்கலையேன்னு சொல்லி, முடியலையேன்னு சொல்லி ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கலாம். இன்றைக்கி இந்த பவர் ப்ரேயரில் நாங்கள் எல்லோரும் இணைந்து ஜெபிக்கிறோம். சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்ய போகிறீர். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த விசுவாசத்தினுடைய அடிப்படையில் நாங்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக, பலவீனத்தின் நிமித்தமாக, தேவைகள் நிமித்தமாக, ஆண்டவரே எதிர்பார்ப்புகள் நிமித்தமாக யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. வியாபாரங்களில், தொழில்களில் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வேலை வாய்ப்புகளில் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீர் சொன்ன வார்த்தையை நம்பி நாங்கள் ஜெபிக்கிறோம். சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார். ஆமென், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சீக்கிரத்தில் நியாயம் செய்த ஆண்டவரே, உம்முடைய மகிமையை நீர் வெளிப்படுத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு மூலம் ஜெபங்க எழுப்புதாவே. ஆமென். லேலுயா லேலுயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 11வது அதிகாரம் 40வது வசனம். யோவான் 11:40. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அல்லேலூயா. நம்ம அநேக காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் அதே வேளையில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னென்னா அவங்கள்ட்ட விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய மகிமையை காணணும், தேவனுடைய மகிமையை ஆண்டவர் வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவர் எதை தரணும்னா விசுவாசத்தை தரணும். அல்லேலூயா. விசுவாசம் எது வரைக்கும் இருக்குன்னா கடைசி நிமிஷத்தில் கூட சில மாறுதல்களை கர்த்தர் என்ன செய்வார்னா சடனாக நடத்துவார். லேலுயா லேலுயா. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னென்னா எல்லாரும் என்ன செய்யணும்னா விசுவாசிக்கணும். லேலுயா. இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். என்ன ஜெபம் பண்ண போகிறோன்னா, ஆண்டவரே நாங்கள் பொதுவான குறிப்பை வச்சு நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய மகிமையை நாங்கள் பார்க்கணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆனால் ஆண்டவரே அந்த மகிமையை பார்க்கக்கூடிய அளவுக்கு எல்லாருடைய உள்ளத்திலையும் ஒரு புதிய விசுவாசத்தை தந்துருங்க, ஒரு முழுமையான விசுவாசத்தை தந்துருங்கப்பா. ஆமென். பயத்தோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு விசுவாசத்தை தந்துருங்க, பதற்றத்தோடு இருக்கிறவங்களுக்கு விசுவாசத்தை தந்துருங்க. ஆண்டவரே கலக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு விசுவாசத்தை தந்துருங்கப்பா. விசுவாசத்தை துவக்கிறது நீங்க தான் ஆண்டவரே. தேவனுடைய மகிமையை பார்ப்பதற்கும் காண்பதற்கும் ஆண்டவரே நாங்கள் எவ்வளவு எதிர்பார்க்கிறோமோ, ஆனால் அதே ஈக்குவலா ஆண்டவரே நீர் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறீரப்பா. ஒவ்வொருவருடைய உள்ளத்திலையும் விசுவாசத்தை துவங்கிட்டா அவங்க காரியமெல்லாம் நல்ல லகுவா இருக்கும் ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையெல்லாம் நல்ல ஒரு தேவ சமாதானமா இருக்கும். அவங்க எல்லாரும் நல்ல நிம்மதியா இருப்பாங்கப்பா. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற அந்த ஓப்பனே ஓடுகிற ஓட்டத்தில் நல்ல விசுவாசம் ஓடுவதற்கு ஆண்டவரே நீர் கிருபையை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எதிர்பார்க்கிற விசுவாசம் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கிடைச்சிடட்டும் ஆண்டவரே. விசுவாசம் துவங்கப்படாத ஒவ்வொருடைய இருதயத்திலையும் ஆண்டவரே விசுவாசம் துவங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிற அந்த ஓப்பனை சிறு பிள்ளைகளுக்குள்ள விசுவாசம் துவங்கட்டும் ஆண்டவரே. வாலிபர்களுக்குள்ள விசுவாசம் துவங்கட்டும். ஊழியர்களுக்குள்ள விசுவாசம் புதுப்பிக்கப்படட்டும்.
எதிர்பார்த்திருக்கிற தேவனுடைய மகிமையை காண்பதற்கு ஆண்டவரே எல்லாருக்குள்ளேயும் ஒரு விசுவாசத்தின் ஆவியை நீர் அனுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படி ஊற்றி நடத்த போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் நீந்துங்கன் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் நீந்துங்கன் பிழைப்பான். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுதனராய் சுதனரும் புரிந்தனரே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் நீந்துங்கன் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் நீந்துங்கன் பிழைப்பான். ஹல்லேலூயா. பொதுவான குறிப்புக்காக நம்ம ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். 2 குறிப்புக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணும். யாரெல்லாம் ஜெபம் பண்ணி சோர்ந்து போயிருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன செய்யணும், சீக்கிரத்தில் நியாயம் செய்யணும்னு சொல்லி நம்ம நினைஞ்சிருக்கோம்னா ஜெபம் பண்ணியிருக்கோம். ஹல்லேலூயா. 2வது, ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிற அந்த தேவனுடைய மகிமையில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது எதை எதிர்பார்க்கிறார்னா ஒரு முழு விசுவாசத்தை என்ன செய்கிறாரு, எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதுக்காக என்ன செஞ்சுருக்கோம், ஜெபம் பண்ணியிருக்கோம். 3வது குறிப்புக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். சங்கீதம் 122 7வது வசனத்தில், உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, எத்தனையோ பேர் வீடுகளில் சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறத பார்க்குறோம். ஆண்டவர் என்ன செய்யணும்னா, சமாதான பிரபு. அந்த வீடுகளுக்குள்ளே ஒரு சமாதானத்தை என்ன செய்யணும்னா அனுப்பணும். அந்த வீடுகளுக்குள்ளே நல்ல ஒரு சுகத்தையும் ஆண்டவர் என்னன்னா தரணும். அலங்கமாக இருக்கலாம், அரண்மனையாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா சமாதானத்தையும் சுகத்தையும் அந்த வீடுகளுக்குள்ளே என்னன்னா கட்டளையிடணும். ஹல்லேலூயா. இந்த சமாதானமும் சுகமும் கிடச்சிட்டு அப்படின்னா அவங்க நல்ல நிம்மதியாக தூங்குவாங்க, நல்ல கர்த்தரை துதிப்பாங்க, கர்த்தருக்கு நன்றி சொல்லுவாங்க. அவங்க ஆத்மாவிலே ஒரு பெரிய ஒரு விடுதலையே கிடைக்கும். ஹல்லேலூயா. இப்போ என்ன ஜெபம் பண்ண போகிறேன், எல்லா வீடுகளுக்குள்ளேயும் ஆண்டவர் சமாதானத்தையும் சுகத்தையும் என்ன செய்யணும், அனுப்பணும். சமாதானத்தையும் சுகத்தையும் என்ன செய்யணும், அனுப்பணும், கட்டளையிடணும். ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல நம்ம ஜெபம் பண்ணுறோம். எத்தனை வீடுகளில் சமாதானமும் சுகமும் இல்லாமல் இருக்கும். நம்ம இந்த இடத்துல ஜெபம் பண்ணும்போது அங்கே சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை தருவார். ஆரோக்கியம் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை என்ன செய்வார்னா கட்டளையிடுவார். கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பொதுவான குறிப்புகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எத்தனையோ பேர் வீடுகளில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஆண்டவரே, நீங்கள் சொன்ன பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்ட வசனம், உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இந்த வார்த்தை நிறைவேறணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கண்களை மூடி நம்ம வீட்டை சுற்றி இருக்கிறவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்ம இருக்கிற ஊர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்ம உற்றார உறவினருடைய வீடுகளில் சமாதானம் இல்லாமல் சுகம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் இந்த சங்கீதம் 122:6 கர்த்தர் நிறைவேற்றி தரும்படியாய் இந்த வேளையில் நம்ம எல்லாரும் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சமாதானத்தை மாத்திரம் இல்லை, சுகத்தையும் எல்லா வீடுகளுக்குள்ளேயும் கர்த்தநீர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தநீர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய கண்ணீர்கள் மாறட்டும், துக்கம் மாறட்டும்.
ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தீரா வியாதிகள்லாம் தீரட்டும். ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஒரு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் சரீரத்தில் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் கர்த்தனை தந்து நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். வீடுகளில் இருக்கிற எல்லா அரண்மனைகளுக்குள்ள எல்லா வீடுகளுக்குள்ளேயும் எல்லா அறைகளுக்குள்ளேயும் ஆண்டவரே சமாதானத்தையும் சுகத்தையும் நீர் கட்டளையிட்டதற்காக உம்மை ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமேன், 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 ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பொதுவான குறிப்புகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே சங்கீதம் 121 7 பார்க்கிறோம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அல்லேலூயா. ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே இப்படி தமிழ்நாட்டில் எல்லா தீங்குக்கும் எல்லாரையும் நீங்கள் விலைக்கு என்ன செஞ்சுருங்க, காத்துருங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்ய போகிறோம்? நான் ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. நம்ம ஐக்கிய ஊழியத்துலலாம் ஒவ்வொருத்தர் வாகனங்களையும் கிலோமீட்டரை கணக்கு பார்த்தா அளக்கவே முடியாது, எண்ணவே முடியாது. அல்லேலூயா. காரணம் என்னென்னா ஆண்டவர் எல்லா தீங்குக்கும் என்ன செஞ்சுருக்காருன்னா விலைக்கு காத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். என்ன ஈவு அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே கர்த்தர் உன்னை நம்ம ஒவ்வொருவரையும் எல்லா தீங்குக்கும் விலைக்கு காத்திருக்கிறார். அதோடு மாத்திரம் இல்லை, நம்ம ஆத்மாவையும் ஆண்டவர் என்ன செய்கிறார், காப்பார்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. எல்லா கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே எந்த தீங்கு அண்டாதவாறு எங்களை விலைக்கு பாதுகாத்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னும் நான் உன்னை காப்பேன் என்று சொன்னதற்காக உம்மை ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லாரும் ஜெபம் பண்ணிடுவோமா? உலகத்தில் எத்தனையோ தீங்குகள். ஆமென், உம்மை ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எத்தனையோ தீங்குகள் பகல்லையும் வருது, மத்தியானத்திலையும் வருது, இரவுலையும் வருது ஆண்டவரே. ஆனாலும் எந்த தீங்கும் அணுகாதவாறு ஆண்டவரே நீர் விலைக்கு பாதுகாத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இரவுல உண்டாகும் பயங்கரம், பகல்ல பறக்கக்கூடிய அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். ஆமென், உமக்கு ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. எந்த தீங்கு அணுகாமல் ஆண்டவரே இம்மட்டுமாய் நீர் விலைக்கு பாதுகாத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்னமே நீர் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்துல நீர் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபங்க எழுப்புதாவே. ஆமென். அல்லேலூயா. எல்லாருடைய பிள்ளைகளுடைய தேர்வுகளுக்காக நம்ம என்ன செஞ்சோம்னா ஜெபம் பண்ணோம். அல்லேலூயா. காலையில் ஜெப வேளையில் கூட ஜெபம் பண்ணாங்க. ஒருவேளை ரிசல்ட் வந்த பிறகு கூட அந்த அவங்களுக்கு தனக்கு ஆண்டவர் தந்த மதிப்பெண்ணுக்கு என்ன செய்ய மாட்டாங்கன்னா ஸ்தோத்திரம் பண்ணாத சில சூழ்நிலையில் அதை வித்தியாசமான ஒரு பதட்டத்தில் என்ன செய்வாங்க இருப்பாங்க. அல்லேலூயா. நம்ம அதுக்காக இப்போ அட்வான்ஸாக நினைஞ்சிடணும், ஜெபம் பண்ணிடணும். அல்லேலூயா. தேர்வு காலங்களில் தான் சில வேளையில் சில பலகீனங்கள், சில பேர் ஆளுகை செய்கிறத நம்ம டெய்லி நியூஸ் பேப்பரில் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அல்லேலூயா. இன்றைக்கி நாளைக்கு 11ஆவது வகுப்புக்கு ஒரு தேர்வு இருக்குது. அதற்கு பிறகு நாளைக்கு மறுநாள் 10ஆவது வகுப்புக்கு என்ன செய்யுதுன்னா தேர்வு ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே இவங்களுக்கு எந்த தீங்கும் நினைஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. நல்ல சுகத்தோடு நல்ல ஆரோக்கியத்தோடு தேர்வு எழுதி ஆண்டவர் தந்த மதிப்பெண்ணுக்காக இவங்க ஸ்தோத்திரம் பண்ணி அதை முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இவங்க எல்லாருக்கா நம்ம ஜெபம் பண்ணிடுறோமா? ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவரே இவங்களுக்காக ஜெபம் பண்ணணும்னு சொல்லித்தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த ஜெப வேளையில உங்களையும் என்னையும் அழைத்து வந்திருக்கிறார். ஆமென். ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? அன்னைக்கு ஆபிரகாம் அன்னைக்கு அப்படித்தானே ஜெபம் பண்ணார். அன்னைக்கு அப்படி ஜெபம் பண்ணார்லாம். ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேர்வு எழுதக்கூடிய மாணவியர்களுக்காக ஸ்தோத்திரம். இதுகாரு ஆண்டவரே நீர் நடத்தின விதங்களை நாங்கள் நினைத்து பார்த்து ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாளைக்கு பிள்ளைகள் எழுத போகிற தேர்வுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளைக்கு மறுநாள் பிள்ளைகள் எழுத போகிற தேர்வில் ஆண்டவரே ஒரு விசேஷித்த கிருபையில தந்து நடத்துங்கப்பா. யாருக்கும் எந்த தீங்கு வந்துடக்கூடாதுப்பா. பிரயாணத்தில் நல்ல ஒரு பாதுகாப்பு தாங்க. வீடுகளுக்குள்ள நல்ல ஒரு சூழ்நிலை எப்பொழுது இருக்கணும், ஒரு தேவ பிரசன்னம் அந்த வீடுகளுக்குள்ள இருக்கணுமாப்பா. படிப்பை சுற்றிலும் பிள்ளைகளை சுற்றிலும் ஆண்டவரே ஒரு விசேஷித்த ஒரு பாதுகாப்புக்காக இந்த வேளையில நாங்கள் எல்லாரும் இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே இந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே இப்படி செட்டையில் மரவில வைத்து நீ பாதுகாக்க போறதற்காக ஸ்தோத்திரம், நடத்த போறதற்காக ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா?
உன்னதமானவரே, உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரே, நிழலில் தங்குவார், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரே, நிழலில் தங்குவார், இது பரமசிலாக்கியமே. அவர் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் இங்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். நம்ம ஜெபம் பண்ண போறோம். தொழில் செய்கிறவங்களுக்காக, வியாபாரம் பண்ணுகிறவங்களுக்காக என்ன செய்ய போகிறோம்னா ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் இவங்களை நல்லா ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. ஒருவேளை முன்காலத்தில் பார்க்கும்போது ஒரு தொழில், ஒரு வியாபாரத்தை ஒருத்தர் தான் என்ன செய்வாங்க. இப்போ இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, எல்லா தொழிலையும் ஆண்டவர் தந்து எல்லாருக்கும் அந்த கிருபையை தந்திருக்கிறார். ஆனால் இருக்கிற இடத்துல கர்த்தர் எல்லா வியாபாரத்தையும் தொழிலையும் என்ன செய்யணும்னா கர்த்தரை ஆசீர்வதிக்கணும். ஈசாக்க கர்த்தர் என்ன செஞ்சார்? ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. என்ன காலத்தில் ஆசீர்வதிச்சார்? பஞ்ச காலத்தில் கர்த்தரை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. 100 மடங்கு என்ன செஞ்சுன்னா பலம் தந்தது. அல்லேலூயா. ஒருவேளை இந்த வியாபாரங்களில், சில தொழில்களில் சில தொய்வுகள் இருந்தாலும் இந்த நம்பிக்கையோடு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, ஈசாக்க ஆசீர்வதித்த ஆண்டவர் எல்லா தொழிலையும். ஆமென். தம்பி நல்ல கையை உயர்த்தி ஜெபம் பண்ணியாச்சு. அல்லேலூயா. எல்லோரும் ஜெபம் பண்ணிடுறோமா? ஆண்டவரே, உன்னதத்திலிருந்து எல்லாருடைய வியாபாரங்களை ஆசீர்வதிங்கப்பா, எல்லாருடைய தொழில்களை ஆசீர்வதிங்க. அவங்க என்னென்ன கையிட்டு செய்கிறாங்களோ அத்தனையும் நீங்கள் ஆசீர்வதித்து நடத்துங்கப்பா. நீங்கள் ஆசீர்வதித்து ஆண்டவரே ஒரு திருப்தி ஆக்கி, ஆண்டவரே அவங்க குடும்பத்தில் அவங்கள ஆசீர்வதித்து அந்த வருமானத்தில் அவங்கள நல்ல செழிப்பாக்கி நடத்திடுங்கப்பா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைப்பா. ஆண்டவரே, அவங்களுக்கு தொழில் தந்தது நீங்கள் தான், அவங்களுக்கு வியாபாரம் தந்தது நீங்கள் தான். ஆனாலும் ஆண்டவரே, உங்கள் ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, நீர் ஆசீர்வதித்து விட்டீர்னு சொல்லி நிச்சயத்தோடு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபங்கள் எழுப்புதாவே. ஆமென். அல்லேலூயா. நம்ம பொதுவான காரியங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். போதை பழக்கத்தில் அடிமையானவங்களுக்காக நம்ம என்னன்னா ஜெபம் பண்ணுறோம். அல்லேலூயா. ஆண்டவர் அவங்கள என்னன்னா விடுதலையாக்கணும். ஆண்டவர் அவங்கள என்ன செய்யணும்? விடுதலையாக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கி இத்தனை பேர் சேர்ந்து நம்ம விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணால் கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வார்னா விடுதலை ஆக்குவார். அந்த குடும்பத்தை கர்த்தர் நல்ல ஒரு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லோரும் இணைந்து ஜெபம் பண்ணுவோமா? ஒரு பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தர் நமக்கெல்லாம் நல்ல ஒரு கிருபையை தந்திருக்கிறார்ல. ஆண்டவரே, எத்தனையோ பேர் வீட்டில் பிள்ளைங்க கலங்கிட்டு இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, வீட்டில் இருக்கிற பெண்கள் கலங்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் குடும்பத்தை நேசிக்கிற ஆண்டவர் அப்பா, பிள்ளைகளை நேசிக்கிற ஆண்டவர் அப்பா. அவங்களுடைய ஆத்மாவில் எந்த காரியத்தில் அடிமைப்பட்டிருக்கிறாங்களோ அதில் நீங்கள் விடுதலை ஆக்கிட்டா அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும். அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்குமே. உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். விட முடியாத பழக்கத்தில் இருந்து ஆண்டவரே நீங்கள் விடுதலை ஆக்க முடியாய் நோக்கி நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒரு இரக்கம் பாராட்டுங்கப்பா, ஒரு இரக்கம் பாராட்டுங்க, ஒரு இரக்கம் பாராட்டுங்க. ஆண்டவரே, நீங்க உதவி செய்யுங்க. எந்த விதத்திலேயோ பழகிட்டாங்க, அதுக்கு அடிமையாயிட்டாங்க. ஆண்டவரே, நாங்க ஜெபிக்கிறோம். உம்முடைய விடுதலை, உம்முடைய விடுதலை, உம்முடைய விடுதலை கிடைச்சி அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் துவங்கப்படட்டும். விடுதலை கிடைச்சி விசுவாசம் துவங்கப்படட்டும். எத்தனையோ பேர் வீட்டில் ஆண்டவரே பெண்கள் கண்ணீரோடு இருக்கிறாங்க, பிள்ளைகள் கண்ணீரோடு இருக்கிறாங்க, அவமானத்தோடு இருக்கிறாங்க. எல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீரப்பா. இவங்களுக்காக ஆண்டவரே நாங்க ஜெபிக்கிறோம். நீ இவங்களுக்காக நீர் பரிந்து பேசி ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய், ஒரு விடுதலையை தரும்படியாய் ஆண்டவரே நீர் பரத்திலிருந்து நீர் கட்டளையிட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். அருள்நாதர் நாமமதில் உருவான வாழ்வுருவே, தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில்,
நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணியிருக்கோம். கர்த்தர் அவங்கள பூரண விடுதலைக்குள்ளே கொண்டு வந்து எத்தனையோ குடும்பங்களை ஒரு சமாதானத்துக்குள்ளே கொண்டு வருவார். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட பல வழி இருக்குது. ஆண்டவர்கிட்ட என்ன இருக்குது? பல வழி இருக்குது. அந்த வழிகளை நம்ம அடிஞ்சு சில வேளையில் இப்போ பண்ண ஜெபத்துக்கு ஒரு கிருபையை தந்திருப்பார். அல்லேலூயா. சில வேளையில் வேறு வழியாக அங்கே ஒரு விடுதலை என்ன செய்யும்னா உண்டாகும். அல்லேலூயா. இன்னொரு காரியத்திற்காக நம்ம ஜெபம் பண்ணோம். அநேகர் இன்றைக்கி மொபைல் ஃபோனுக்கு என்ன செஞ்சிட்டாங்கன்னா அடிமையாக இருக்கிறாங்க. அது தேவை தான். ஆனால் இப்போ எல்லோரும் எப்படி பார்க்க ஆரம்பித்தாச்சுன்னா கண்ணாடி மாதிரி என்னஞ்சாச்சு இப்படியே தான் நடந்து போய்கிட்டு இருக்க மாதிரியே இது இருக்குது. தேவைக்கு பயன்படுத்தலாம். ஆனால் அதே வேளையில் அது அடிமையானனால அதுலேயும் சில தீங்குகள் என்ன செய்யுதுன்னா இருக்கிறத பார்க்குறோம். ஆண்டவர்கிட்ட பாரத்தோடு ஜெபம் பண்ணோமா. டெக்னாலஜி உயர்ந்ததற்காக ஸ்தோத்திரம். அதில் அநேக வேலை பழுக்கள்லாம் குறைந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆனாலும் இதற்கு அடிமையாக இருக்கிறவளுக்காக நல்ல கண்ணை மூடி ஜெபம் பண்ணோமா. கண்ணை மூடி ஜெபம் பண்ணோமா. விசேஷமாக வாலிபர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இதில் ஒரு விடுதலை கிடைச்சி அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் துவங்கட்டும். எல்லாரும் ஜெபம் பண்ணோமா. விடுதலை கிடைச்சது மாத்திரம் இல்லை, கர்த்தர் உடனே விசுவாசத்தை துவக்கிறணும். எல்லாரும் போராடி ஜெபம் பண்ணுவோமா. போராடி ஜெபம் பண்ணும். ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். கெர்ச்சிக்கிற சிங்கம் போல பிசாசானவை எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திருக்கிறானப்பா. இதில் அநேகரை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். ஆண்டவரே உங்கள் வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே நீர் கொடுக்குற விடுதலை எல்லாருக்கும் கிடைக்கட்டும். விசேஷமாய் வாலிபர்களுக்குள்ள இது உண்டாகட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. படிக்கிற பிள்ளைகள் படிக்க முடியாத சூழ்நிலையில் காணப்படுகிறத பார்க்கிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற. இதனால எத்தனை விபத்துகள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை தோல்விகள். ஆமென் ஸ்தோத்திரம். எத்தனை விபத்துகள். ஆமென் ஸ்தோத்திரம். எத்தனை அவமானங்கள். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. இதுல இருந்து எல்லாருக்கும் ஒரு விடுதலை கிடைச்சிடட்டும். ஆண்டவரே இதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கணும்னு சொல்லி ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். 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 மொபைல் போனுக்கு அடிமையானவர்களுக்காக நாங்கள் இந்த வேளையில ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் விடுதலையை தந்து விசுவாசத்தை துவங்க போறதற்காக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற. பிடியிலிருந்து நீர் விடுதலை ஆக்குனதற்காக உம்மை ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பினார் பாவ வழியதை சுமந்தலைந்தே. அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் என் பாவம் நீங்கித்தே, அந்த இன்ப நாளில் என் பாவம் நீங்கித்தே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த லெந்து நாட்கள்லையும் ஆண்டவர் தந்த ஊழியங்கள் ஆலயத்தில் நடக்க, அநேக இடங்களில் தெருஜெப கூட்டம் என்ன செய்யுதுன்னா நடக்கு. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை எல்லாருடைய காதுகளில் என்ன செய்யணும்னா ஒலிக்கணும். அல்லேலூயா. இந்த தெரு ஜெப கூட்டத்தில் ஒருவேளை அநேகர் அந்த ஆண்டவருடைய வார்த்தையை என்ன செய்வாங்க கேட்பாங்க. ஆலயத்தில் அநேகர் விசேஷித்து இதுக்காக ஜெபம் பண்ணி ஆண்டவர் தம்முடைய ஊழியர்கள் என்ன செய்கிறாருன்னா எழுப்பி பயன்படுத்திகிட்டு இருக்காரு. அல்லேலூயா. போன வாரம் கூட திண்டுக்கல்லில் நம்ம ஊழியத்தை கர்த்தர் என்ன செஞ்சார்னா நடத்தினார். அல்லேலூயா. இன்னும் அடுத்த வாரம் என்னது? திருப்பூர். எல்லாம் தீயில தான் என்ன செய்யுது? திண்டுக்கல், திருப்பூர். அல்லேலூயா.
மேலே மாவட்ட ஊழியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் அதே என்ன செய்கிறாருன்னா அந்த லெந்து நாட்களில் தந்து நடத்துகிறார். அல்லேலூயா. மேலே நம்ம ஊழியங்கள் போன இடங்கள்லாம் அந்த அபிஷேகம் நல்ல நிலைத்திருக்கணும், அந்த அபிஷேகம் நல்ல கிரியை செய்யணும், அந்த அபிஷேகம் அவங்களுக்கு நல்ல ஒரு எழுப்புதலாக என்ன மாறணும். அல்லேலூயா. எல்லோரும் கண்ண மூடி ஜெபம் பண்ணுவோமா, சுவாசத்தோடு ஜெபம் பண்ணுவோமா. அந்த லெந்து நாட்கள் ஆண்டவரே நீர் ஏற்படுத்தி தந்த ஊழியங்களை நாங்கள் நினைத்து பார்க்குறோம். ஆண்டவரே உலகம் முழுவதும் ஆண்டவரே அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிற நீர் ஏற்படுத்தி தந்த விசேஷித்த நாட்களுக்காக உம்மை ஸ்தோத்திரம். நீர் எழுப்பி தந்த ஊழியர்களுக்காக உம்மை ஸ்தோத்திரம். அநேகர் தீர்மானம் எடுத்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அநேகர் உபவாசத்தோடு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அநேக ஊழியங்களை கர்த்தர் எழுப்பி ஆலயங்களில் நீர் உம்முடைய வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படுகிறது. திருச்செப கூட்டங்களை கர்த்தாவே உம்முடைய ஊழியத்தை இந்த வருஷத்துலையும் செய்வதற்கு தடையில்லாமல் செய்வதற்கு கிருபை அளித்திருக்கிறேன். உம்முடைய சத்தத்தினுடைய வல்லமை விளங்கட்டும், தேவ சத்தத்தினுடைய வல்லமை விளங்கட்டும். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் விடுதலை ஆகட்டும், இந்த சுவிசேஷம் எல்லாரையும் விடுதலை ஆகட்டும். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினுடைய வல்லமை எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவரே ஒரு மகிழ்ச்சியை தரட்டும். எல்லாருடைய தீர்மானங்களும் ஆண்டவரே ஜெயமாய் முடியட்டும். எல்லாருடைய ஜெபங்களும் ஒரு ஆசீர்வாதமாக முடியட்டும். ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருடைய தீர்மானங்கள், அநேகர் விட முடியாத காரியங்கள் எல்லாம் 40 நாள்னு சொல்லி ஒருவேளை ஒரு பொருத்தனை எடுத்திருக்கலாம், அதையெல்லாம் நிரந்தரமாக மாறணும். கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணும். ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறதே இதுலையும் நாங்கள் ஏமாந்து போயிடக்கூடாதுப்பா, இதுலையும் ஏமாந்து போயிடக்கூடாது. ஆண்டவரே 40 நாள்னு இல்லை ஆண்டவரே, நிரந்தரமாக அவங்களுடைய ஒரு வாழ்க்கையில விடுதலையை தருவதற்கு ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுவரைக்கும் நடந்த ஊழியங்களை காட்டிலும் இந்த வருஷத்துல அந்த 40 நாள் ஊழியங்கள்ல ஆண்டவரே ஒரு அற்புதமான ஒரு அபிஷேகம் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற அந்த விடுதலையை தந்து நடத்த போறதற்காக ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தோமா. நீ தந்த விடுதலைக்காய் ஸ்தோத்திரம், தரப்போகிற விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். ஆனந்த தூதி ஒலி கேட்கோ, ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கோ. ஆனந்த தூதி ஒலி கேட்கோ, ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கோ. ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் விடுதலை முழங்கிடுவோமே. விக்கினம் யாவும் அகலோ, இடுக்கங்கள் சூழ்ந்திடும் வேளை ரட்சகன் மீட்பருள்வாரே. முகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அறுந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். முகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அறுந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கோ, கேட்கோ. ஆகாயவின் மீனாய் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கோ. அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெபம் பண்ண போகிறோம். கால சூழ்நிலையினால் யாருக்கும் எந்த பாதிப்பும் நினைஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. முன்காலத்தில் சில வியாதிகள் ஒரு வயதுக்கு மேலே தான் என்னையும் இருக்கும். இப்போ வயது வித்தியாசமே என்னையில் இல்லை. நம்ம பாரத்தோடு ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே கால சூழ்நிலை யாரையும் நினைஞ்சிடக்கூடாது, பாய்ச்சிடக்கூடாது. எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கர்த்தர் இணையணும். எல்லோரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா, எல்லோரும் ஜெபம் பண்ணுவோமா. கால சூழ்நிலைகள் வெயிலினுடைய அதிகரிப்புனால யாருக்கும் எந்த பாதிப்பு வந்துடக்கூடாதுப்பா. எல்லோரும் இணைந்து ஜெபம் பண்ணுவோமா, எல்லோரும் இணைந்து ஜெபம் பண்ணுவோம். அதிகமான வெயில் இருக்கிறாங்க,
உஷ்ணம் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, யாருக்கும் எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுப்பா. எல்லோரும் இணைந்து ஜெபம் பண்ணுவோம்மா. எல்லோரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, சரியாக ஜெபம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் நல்ல ஒரு ஆமேன் வெயிலுக்கு ஒதுங்கக்கூடிய ஒரு நிழலுமாக இருந்து கர்த்தர் நம்ம எல்லாரையும் பாதுகாத்து நடத்திடுவார். ஆமேனு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உஷ்ணமான வேளையிலையும் கர்த்தர் நமக்கு நிழலாக இருந்து கர்த்தர் நம்மளை நல்ல பாதுகாத்து நடத்துவார். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே, ஆண்டவரே, இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே, வயது வரம்புகள் இல்லாமல் வியாதிகள் பரவி இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, ஜெபிக்கிற தகப்பனே, ஒவ்வொருடைய அப்பத்தையும் தண்ணீரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. வியாதிகளினுடைய கிருமிகள் யாரையும் அண்டிடக்கூடாதுப்பா. கால சூழ்நிலையினால யாருக்கும் எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே, உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிற தகப்பனே. அவங்க குடும்பத்தை கர்த்தர் நீங்கள் நடத்திருங்கப்பா. தொழில்களை நடத்திருங்க ஆண்டவரே. அவங்களுடைய போக்குவரத்தில் ஆண்டவரே கர்த்தரே நீர் ஆண்டவரே நிழலாக இருந்து கர்த்தர் நீர் நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நீர் நடத்தினீர். இன்னைக்கு ஆண்டவரே கால சூழ்நிலையில் யாருக்கு எந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி இந்த பவர் பிரேயரில் ஆண்டவரே இத்தனை பேர் நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்துக்கு நீ தந்த பதிலுக்காக ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஆமேன் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இம்மட்டுமாய் நம்ம ஊழியங்களெல்லாம் நடத்தி ஆண்டவர் ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு போனது போல் இன்னும் நம்ம ஐக்கிய ஊழியத்தின் மூலமாக அநேக குடும்பங்களை கர்த்தர் ரட்சிக்கணும். அநேக மாவட்டங்களில் என்ன செய்யணும்னா நம்ம ஐக்கிய உபதேசங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம பாரத்தோடு ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஐக்கிய ஊழியங்கள் எனக்கு மாத்திரம் இல்லை, எங்களை கொண்டு அநேருக்கு அந்த ஊழியங்கள் ஆசீர்வாதமாக அமையணும். அல்லேலூயா. இந்த ஒரு குறிப்புக்காக எல்லாரும் எழுந்துட்டு ஜெபம் பண்ணிடுறோமா. இந்த எழுப்புதல் ஜெப ஐக்கியம் எனக்கு கிடைச்சது தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக. அவருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு எளிமையான ஊழியத்தை எங்களுக்கு தந்து எங்களை நல்ல ஜெபிக்க வைத்து கொண்டு இருக்கிறீரப்பா. எல்லாரும் அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு அடிக்கடி ஜெப அழைப்பு கிடைக்கிற ஒரே ஒரு இடம் எழுப்புதல் ஜெபைக்கு. ஆண்டவரே, எங்களை வேத வாஸ்தாயான்னு கேட்கக்கூடிய ஒரு ஊழியம் எழுப்புதல் ஜெபைக்கு ஊழியம். ஆண்டவரே, எங்களை விசாரித்து நடத்துகிற ஊழியம் எழுப்புதல் ஜெபைக்கு ஊழியம். ஆண்டவரே, ஐக்கியத்துக்கு வந்து போனவங்களுக்காக ஜெபிக்கிற ஊழியம் எழுப்புதல் ஜெபைக்கு ஊழியம். ஆண்டவரே, இந்த ஐக்கிய ஊழியத்தினுடைய எல்லைகளை நீர் விரிவாக்கி கொண்டிருக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தில் கிடைக்கிற இந்த ஜெப கிருபை எல்லாருக்கும் போய் சேரணும். ஆண்டவரே, எல்லாருக்கும் போய் சேரணும். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஒரு ஆழமான ஜெபத்துக்குள்ள கர்த்தர் நம்மளை அழைத்து செல்லுகிறார். அப்பதான் நம்ம நிறைய காரியங்களை நிதானிக்க முடியும். சின்ன ஜெபத்திலெல்லாம் நம்ம எதையும் நம்ம நிதானிச்சிட முடியாது. இன்னைக்கு நம்ம ஊழியர் சொன்னாங்க, சின்ன ஜெபம் இல்ல, பெரிய ஜெபம் பண்ணணும். இந்த பெரிய ஜெபத்துல தான் நம்ம சில காரியங்களை நம்ம நிதானிக்க முடியும். இல்லாட்டா ஏதோ ஒண்ணுன்னு சொல்லி நம்ம சுயத்தின்படி செஞ்சுட்டு போயிடுவோம். ஆண்டவரே, நாங்க ஜெபிக்கிறோம். இந்த ஜெப கிருபை ஆண்டவரே எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லாருக்கும் பற்றி பிடிக்கணும். ஆண்டவரே, இந்த ஐக்கிய ஊழியத்தினுடைய ஜெப ஊழியம் எல்லாருக்கும் கிடைக்கணும். ஆண்டவரே, ஐக்கிய ஊழியத்துல அதிக நேரம் ஜெபந்தான், அதிக நேரம் ஜெபந்தான். கடைசி ஒரு வார்த்தை நம்ம நல்ல ஒரு எழுப்புதலுக்குள்ள கர்த்தர் இந்த கிருபைக்குள்ள கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. ஜெபிக்காதவங்க எல்லாம் ஜெபிக்க வந்துடணும். ஆண்டவரே, ஆண்டவரே, ஒரு காலத்துல நாங்களும் வாய் திறக்காமல் இருந்த ஆண்டவரே, இன்னைக்கு நாங்க காலூர்னு நின்று ஜெபிப்பதற்கு எங்களுக்கு கிருபை அளித்தது போல இந்த ஜெபம் எல்லாத்துக்கும் போய் சேரணும். எல்லா வீடுகளில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் போடும். சிறு பிள்ளைகளுக்கு போடும், வாலிபர்களுக்கு போடும், பெரியவர்களுக்கு போடும், சகோதரர்களுக்கு போடும், சகோதரிகளுக்கு போடும். ஆண்டவரே, நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஜெபிக்கிறோம் 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 ஜெபிக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. காலூந்தி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. காலூந்தி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. ஐயா செய்வாளோ ஆவியான தேவா,
சேனை சேனையாய் எழும்பணுமே, தேசமெங்கும் செல்லணுமே. ஐயா அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா, அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. அந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். அந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். இயேசு மூலம் ஜெபங்கள் எழுப்புகிறார். லேலுயா லேலுயா. ஐக்கிய ஊழியத்தை படிப்படியா எல்லா சென்டர்களுக்கும் ஆண்டவர் கொண்டு போய்கிட்டு இருக்காரு. லேலுயா. மாவட்ட ஊழியம் ஆண்டவர் தந்தார். இப்போ அதனுடைய தொடர்ச்சிகளை கர்த்தர் நமக்கு நினைஞ்சிக்கிட்டு இருக்காரு, தந்துக்கிட்டு இருக்காரு. லேலுயா. இந்த எழுப்புதல் எல்லா இடத்துலையும் தேசமெங்கும் இந்த எழுப்புதல் என்ன செய்யணும், பற்றி பிடிக்கணும். லேலுயா. ஆண்டவருடைய கிருபையும் ஆவியானுடைய வழி நடத்தலும் எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்னா தேவை. லேலுயா. இந்த ஐக்கிய ஊழியத்தை செய்கிறதுக்கு எல்லாருக்கும் என்ன வேணும் அப்படின்னு சொன்னால், ஆவியானுடைய வழி நடத்தலும் ஒரு தேவ கிருபையும் ஒரு அபிஷேகமும் நமக்கு என்ன வேணும். லேலுயா. இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். என்ன ஜெபம் பண்ண போகிறோம்? ஆண்டவரே, எங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு அபிஷேகத்தை தாரோம், இன்னும் ஆவியானுடைய வழி நடத்தல் எனக்கு தெளிவாக என்னணும் கிடைக்கணும், இன்னும் ஆண்டவருடைய கிருபை அதிகமாக என்னணும் கிடைக்கணும், இன்னும் நான் உமக்குன்னு என்னணும் நல்லா பயன்படணும், ஆவியின் கனிகள் வேணும், ஆவியின் வரங்கள் நமக்கு என்னணும் வேணும்னு சொல்லி என்ன செய்ய போகிறோம்னா இந்த பவர் ப்ரேயரில் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். லேலுயா. எல்லோரும் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? ஏற்கனவே நீர் தந்த வரங்களுக்காக ஸ்தோத்திரம், ஏற்கனவே தந்த அபிஷேகத்திற்காக ஸ்தோத்திரம், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம், நீர் ஏற்கனவே தந்த வரங்களுக்காக அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம். இன்னும் நாங்கள் இருக்கிற இடத்துல நல்ல ஒரு அபிஷேகத்தோடு நல்ல வரங்களோடு ஆவியின் கனிகளோடு தேவனே எங்களை பயன்படுத்துங்க, தேவனே எங்களை பயன்படுத்துங்க. மாம்சத்தின் எண்ணங்களை எல்லாம் கம்ப்ளீட்டாக மாறிடட்டும், என்னுடைய ஜென்ம சுபாவங்கள்ல அழிஞ்சிடட்டும். ஆவியின் அபிஷேகங்களுக்குள்ள இருந்து ஆவியானுடைய வழி நடத்தலோடு உங்களுடைய ஊழியத்தை செய்ய இன்னும் கிருபை தார், இன்னும் கிருபை தார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இன்னும் கிருபை தார். எல்லாமே கிருபை தான் ஆண்டவரே. இன்னும் உங்களுடைய வரங்களை எங்களுக்கு தாங்கப்பா. இன்னும் ஆண்டவரே ஆவியின் கனிகள்னால எங்களை நல்லா அலங்கரிச்சிருங்க. எங்களுடைய சுயங்கள் ஆண்டவரே எல்லாம் அழிக்கப்படட்டும். ஆண்டவரே எங்களுடைய ஜென்ம சுபாவங்கள் அழிக்கப்படட்டும், மாம்சத்தின் எண்ணங்கள் அழிக்கப்படட்டும், சிந்தனைகள்ல எண்ணங்கள்ல ஆண்டவரே இன்னும் உங்களுடைய வல்லமையும் ஆண்டவரே இன்னும் உங்களுடைய அபிஷேகத்தையும் எங்களுக்குள்ள இன்னும் நீர் ஊற்றி நடத்துங்கப்பா, இன்னும் நீர் ஊற்றி நடத்துங்க. எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. இந்த ஜெபத்துக்கு பிறகு கர்த்தர் நம்மளை நடத்துகிற விதத்தை ஆவியானுடைய நடத்தலையும் அந்த கிருபைகளையும் நம்ம உணர்ந்து ஆண்டவருக்கு எல்லாரும் நன்றி செலுத்த போறோம். ஆமென். ஒரு சோதரன் நல்ல கையை தட்டி கேளுங்க. ஆண்டவரே, நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த ஜெபம் ஆண்டவரே இதுவரைக்கும் நாங்க பௌர்ணமி ஜெபமாய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இது ஒரு பவர் பிரேயர்னு சொல்லி ஆண்டவரே எங்களுக்கு நீ தந்திருக்கிறீரப்பா. இன்னைக்கு நாங்க அந்த வல்லமையை நாங்க கேட்கிறோம், வரங்களை கேட்கிறோம். ஆண்டவரே, நாங்க இருக்கிற இடத்துல ஒரு ஜெபம் பண்ணும்போது ஒரு அற்புதங்கள் நடக்கணும். ஆண்டவரே, ஆவியின் கனிகளோடு நாங்க செயல்படணும், அன்பின் ஆவியோடு நாங்க செயல்படணும். உங்களுடைய அபிஷேகத்தை எங்களுக்கு அளவில்லாம ஊற்றிருங்கப்பா. உங்க அபிஷேகத்தை எங்களுக்கு அளவில்லாமல் ஊற்றிருங்க ஆண்டவரே. உங்களை சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிற ஆண்டவரே. ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலையும் ஆண்டவரே நீ நிரப்பி நடத்த போறதற்காய் சோத்திரம், நிரப்பி நடத்த போறதற்காய் சோத்திரம். ஆண்டவருக்கு எல்லாரும் நன்றி செலுத்துவோமா? நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, 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 உன் பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. அப்பாவும் ஏக்கங்கள் அறியணும், தப்பாமல் உம்படியில் நடக்கணும். அப்பாவும் ஏக்கங்கள் அறியணும், ஆமென் ஆமென் நடக்கணும். நிரப்புங்கப்பா,
போகிறோம். அந்த அபிஷேகம் தான் நம்மளை நிறைய நேரம் ஜெபிக்க வைக்கும். அந்த அபிஷேகத்துக்குள்ளே தான் ஞானம் இருக்குது. அந்த அபிஷேகத்துக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. ஆமே, நம்ம சோத்திரம். ஏதோ ஒன்று அபிஷேகம் நம்ம எதற்காக கேட்கணும்னு சொல்லி ஒருவேளை அதை அப்படி தெரியாமல் நம்ம ஜெபம் பண்ணிடக்கூடாது. அந்த அபிஷேகத்துக்குள்ளே எல்லாம் அடங்கியிருக்கு. அந்த அபிஷேகத்துக்குள்ளே எல்லா கிருபையும் அடங்கியிருக்கு. அந்த அபிஷேகத்தில் தேவனுடைய வழிநடத்தல் அடங்கியிருக்கு. அந்த அபிஷேகத்தில் நிறைய நேரம் ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு ஜெபாவிலாம் அடங்கியிருக்கு. அந்த அபிஷேகத்தில் ஆண்டவருடைய வசனத்தை விளக்கி காட்டக்கூடிய ஒரு அபிஷேகம்லாம் இருக்குது. இதையெல்லாம் விசுவாசிச்சு இன்னொருட கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணிடுவோம். ஆண்டவரே, இன்னும் உம்முடைய ஆவியினால் எங்களை நிரப்பும், இன்னும் உம்முடைய ஆவியினால் எங்களை நிரப்புங்கப்பா. இது போதாதுப்பா, இது போதாது ஆண்டவரே. உலகத்துக்குள்ளே நிற்கும் போது நல்ல ஒரு ஆவியின் நிறைவோடு நாங்கள் நிற்கணும். ஒரு ஆவியின் நிறைவோடு நாங்கள் நிற்கணும். ஒரு ஆவியின் பலத்தோடு நிற்கணும் ஆண்டவரே. வீட்டில் இருக்கும்போது மாத்திரம் இல்லை ஆண்டவரே, வெளியில் இருக்கும்போதும் ஒரு ஆவியின் பலத்தோடு இருக்கணும். அதை நான் நல்லா உணரணும். ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கிருபையெல்லாம் நீ தந்து நிரப்புறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு மூலம் ஜெபங்க எழுப்புதாவே. ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா. நம்ம தமிழ்நாட்டையும் கர்த்தர் நல்லா ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. நம்ம தமிழ்நாட்டை என்னணும் கர்த்தர் நல்லா ஆசீர்வதிக்கணும். நல்ல ஒரு செழிப்புக்குள்ளே என்ன செய்யணும்னா கர்த்தர் கொண்டு போகணும். அல்லேலூயா. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பொறுப்பில் இருக்கிற எல்லா அதிகாரிகளுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபம். இங்கே ஜெபம் பண்ணோன்னா கர்த்தர் அங்கே கிரியை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லோரும் கண்ண மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த இந்திய தேசத்திற்காய் ஸ்தோத்திரம், தமிழ்நாடு மாநிலத்திற்காய் ஸ்தோத்திரம். எல்லோரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லோரும் நன்றி செலுத்துவோமா? நீ தந்த மாவட்டத்திற்காய் ஸ்தோத்திரம், நீ தந்த நல்ல கவர்னர் ஐயாவுக்காய் ஸ்தோத்திரம், நீ தந்த முதலமைச்சர் ஐயாவுக்காய் ஸ்தோத்திரம், நீ தந்த எல்லா அமைச்சர்களுக்காய் ஸ்தோத்திரம், எல்லா எம்எல்ஏக்களுக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண ஒரு கிருபை பெருகும். கர்த்தர் அவங்களுக்குள்ள கிரியை செய்து நிறைய மாற்றங்களை வெளிப்படுத்துவாருங்கிற நம்பிக்கையோட ஒரு ஸ்தோத்திரம் பண்ணா போதும். எல்லா மனுஷருக்காக ஸ்தோத்திரங்களையும் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் நம்ம பண்ண வேண்டும்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவில் எழுதி வைத்தது போல எல்லா பொறுப்பில் இருக்கிற நல்ல உயர் அதிகாரிகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா டிபார்ட்மெண்ட்டுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஆண்டவரே, எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் நேரம் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லா உயர் அதிகாரிகளுக்கும் நல்ல ஞானத்தின் ஆவியினால நல்ல நிரப்புங்க. நல்ல திட்டங்களை எல்லாம் நீங்களே தாங்கப்பா, நீங்களே தாங்கப்பா. என்ன செய்யணும் தெரியாத இருக்கிற சூழ்நிலையில் பரத்திலிருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திட்டத்தை தந்து நீ நடத்தி ஆசீர்வதிக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் அப்படி தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? தமிழ்நாட்டை ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். ஆமேன், 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 ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன், அல்லேலூயா, ஆமேன், அல்லேலூயா, ஆமேன், அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஒரு சில காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நம்முடைய திருச்சபைக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. எல்லாரும் நல்ல ஜெபம் பண்ணணும். திருச்சபையில் இருக்க எல்லாரும் என்ன செய்யணும்? நல்ல ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஒரு ஜெப ஆவி எல்லார் மேலே என்ன செய்யணும்னா ஊற்றப்படணும். நம்ம திண்டுக்கல் ஊழியத்தில் ஒரு ஜெப ஆவியை ஆண்டவர் இணைஞ்சிருக்கார், ஊற்றியிருக்கார். அல்லேலூயா. திருப்பூரில் ஆண்டவர் என்ன செய்யணும்னா ஒரு ஜெப ஆவி எல்லாரையும் பற்றி பிடிக்கணும். ஜெப ஆவி பற்றி பிடிச்சிட்டு அப்படின்னு சொன்னால் அவன் பேச்செல்லாம் ரொம்ப சுருங்கிடும். அல்லேலூயா. வாயின் வார்த்தைகள்லாம் ரொம்ப ஷார்ட்டாக ஆண்டவர் என்ன செய்வார்னு நடத்துவார். ஏன்னா ஜெபம் கூட கூட வாயின் வார்த்தைகளை எல்லாம் என்ன செய்யும்னா அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. நம்ம திருச்சபைக்காக எல்லா திருச்சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்குள்ளேயும் ஒரு ஜெப ஆவியை ஆண்டவர் ஊற்றணும். எல்லாரும் கண்ண மூடி ஜெபம் பண்ணிடுவோமா? எல்லாரும் ஜெபம் பண்ணோமா? நம்ம இருக்கிற திருச்சபை நமக்கு தெரியும். ஆமே, நம்ம ஸ்தோத்திரம். மேலேருந்து கீழே வரைக்கும் ஆண்டவர் எல்லாருக்குள்ளே ஒரு ஜெப ஆவி வரட்டும். சிறு பிள்ளைகளுக்குள்ள ஜெப ஆவி வரட்டும். வாலிபர்களுக்குள்ள ஜெப ஆவி வரட்டும். சகோதர சகோதரிகளுக்கு ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படட்டும். எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. உலக ஆவி அழிஞ்சி ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படட்டும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் நல்ல அந்நிய பாஷையில் கர்த்தரை துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஆமே, நம்ம ஸ்தோத்திரம். இப்படி எங்களுடைய திருச்சபையில் ஆண்டவரே எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஜெப ஆவி, ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். எல்லாரும் வாயை திறந்து எல்லாரும் ஜெபம் பண்ணிடுமா? இத்தனை பேர் இணைஞ்சு ஜெபிக்கும் போது கர்த்தர் அதை கட்டாயம் செய்வார். ஆமே, நம்ம ஸ்தோத்திரம். தேவன் தந்த திருச்சபையில் ஆண்டவரே எல்லாருக்குள்ளே ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படணும். எல்லாரும் கையை லேசாக தட்டிட்டு ஜெபம் பண்ணுங்க, லேசாக தட்டிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற திருச்சபையில் எங்களுடைய திருநெல்வேலி திருமண்டலத்தில் இருக்கிற எல்லா திருச்சபையிலையும்
நல்ல ஒரு ஜெபாவி எல்லாருடைய உள்ளத்துக்குள்ளேயும் ஊற்றப்படட்டும், எல்லாருடைய இருதயத்திலையும் ஊற்றப்படணும்னு சொல்லி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே எல்லாருடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு ஜெபாவியை ஊற்றினதற்காய் ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியோ என்னே கர்த்தரே, ஆசீர்வதியோ என்னே கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் எந்தன் நல்ல கர்த்தாவே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவே. ஜீவ தண்ணீராம் எந்தன் நல்ல கர்த்தாவே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவே. கனி தந்திட கனி தந்திட, கனி தந்திட கத்தரித்த ரத்தாலித்தம் கனம் பெற்றிட, கத்தரித்த ரத்தாலித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னை பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னை பொங்கி பொங்கி வா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபாவியும் ஆண்டவர் ஐக்கியத்தில் கற்றுக் கொடுத்த ஒரு உபதேசம். ஹல்லேலூயா. 10-12 வருஷத்துக்கு முன்னால் அண்ணன் சொல்லுவாங்க, ஆலயத்துக்குள்ளே போனால் என்ன செய்யணும்? பைபிள் வாசிக்கணும், நல்லா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும்? அங்கே போய் நின்றுக்கிட்டு இது ஓடலை அது ஓடலைன்னு நினைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது, பார்த்துக்கிட்டு குறைகளை இணையக்கூடாது சொல்லி இதெல்லாம் ஐக்கியம் நம்ம கற்றுக் கொடுத்த உபதேசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நல்ல கையில் வேதாமத்தை தந்திருக்கிறாரு, நல்ல ஒரு ஜெப ஆவியை ஊற்றிட்டார் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆள் உள்ளே உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணும்போது அந்த இடம் முழுவதும் தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்படும். ஹல்லேலூயா. பக்கத்தில் வர்றவங்க கூட ஒரு மாம்ச பலத்தோடு வந்தாலும் நம்ம மேலே இருக்கிற அபிஷேகம் அவங்களுக்குள்ள அது என்ன செய்யும்னா போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஒரு ஆள் நல்லா துதிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஒரு ஆள் நம்ம ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னு சொன்னால் எல்லாருக்குள்ளேயும் அந்த அபிஷேகம் ஒரு எழுப்புதலாக என்ன செய்யும்னா மாறும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை அப்படி தான் நடத்திக்கிட்டு இருக்காரு. இன்னமும் கர்த்தர் அப்படி தான் என்ன செய்யப்பட்டாருன்னா நடத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எழுப்புதல் ஜெபிக்க குடும்பங்களுக்காக நம்ம என்னன்னா ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் நம்மளை எல்லாரையும் தெரிந்து கொண்டு இருக்கிறார். நம்ம குடும்பங்களில் இன்னும் சாட்சியோடு ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் கிருபை தரணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்ல ஒரு சாட்சியோடு ஊழியம் செய்யணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நல்ல ஒரு கிருபையில் நம்ம என்ன செய்யணும்? கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. எல்லோரும் கண்ண மூடி ஜெபம் பண்ணுவோமா? இப்போ நம்ம குடும்பத்திற்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம். எல்லோரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஆமே நம்ம ஸ்தோத்திரம். எல்லோரும் ஜெபம் பண்ணிடுங்க, எல்லாம் ஜெபம் பண்ணிடுங்க. கர்த்தர் நம்ம குடும்பத்திற்காக ஒரு ஜெபிக்க வேண்டிய வேலைக்குள்ள கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஆமே நம்ம ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் மனம் திரும்பி இருக்கணும், எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கணும், எல்லாரும் அபிஷேகம் பெற்றிருக்கணும். ஆண்டவரே நாங்கள் சாட்சியோடு ஊழியம் செய்யணும். அதுக்கு உங்கள் கிருபையை தாங்க, அதுக்கு உங்கள் கிருபையை தாங்கன்னு தான் நம்ம கேட்கணும். அதுக்கு ஒரு கிருபையை தாங்கன்னு சொல்லி எல்லாரும் கேட்போமா? எல்லாரும் கேட்போமா? ஆண்டவர்கிட்ட நல்ல கையை கூப்பி நல்ல ஒரு தாழ்மையோடு நல்ல ஆண்டவர்கிட்ட அந்த கிருபைகளை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்வோம். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஒரு கிருபையை ஆண்டவர் தந்துட்டார்னா நம்ம விசுவாசமுள்ள ஒரு ஜெபம் நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் ஒரு ரட்சிப்பாக மாறும். ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் நினைத்து பார்த்து ஜெபிக்கிறோம். இந்த எழுப்புதல் ஜெப ஐக்கியத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலே நிரப்பிடுங்க, உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தினாலே நிரப்பிடுங்க. என்னென்ன தேவைகளோடு இருக்கிறாங்களோ அந்த தேவையெல்லாம் சந்திக்கப்படட்டும், வியாதியெல்லாம் மறையட்டும், கண்ணீர்லாம் மறையட்டும், துக்கமெல்லாம் மாறட்டும், உபத்திரவங்கள்லாம் ஒரு ஜெயமாய் மாறட்டும், சோதனைகள்லாம் ஒரு ஜெயமாய் மாறட்டும். ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே, நல்ல ஒரு அபிஷேகத்தினால ஒவ்வொரு குடும்பத்தையும் நீ நிரப்பி நடத்த போறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தினுடைய வல்லமை வெளிப்படட்டும்.
உடைய ஒளி பிரகாசிக்கட்டும். ஆவியானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நானும் என் வீட்டாரோ உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாரோ உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. கைவிடா தெய்வமே, எல்லா குடும்பத்திலே ஆமென். கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் உலகாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன். குடும்பத்தை ஒப்பு கொடுத்து உலகாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் ஐக்கியத்தில் புதிய கூடாரத்தினுடைய பணிகளை கர்த்தர் இம்மட்டும் நடத்தினார். லேலுயா. இன்னும் அதுக்கு நிறைய கிருபை வேணும். என்ன வேணும்? நிறைய கிருபை என்னணும் வேணும், நிறைய தயவு என்னணும், ஆண்டவருடைய உதவி பரத்திலிருந்து என்னணும் கிடைக்கணும். லேலுயா. அதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஜெபம் பண்ண போகிறோம். இம்மட்டும் ஜெபம் பண்ணி ஆண்டவர் இம்மட்டுமான கிருபைகளை தந்து ஆண்டவர் நல்ல ஒரு லிண்டலுக்கு மேலே போய் சென்டிங் போட்டு அந்த வேலைகளை இம்மட்டுமாய் நடத்தி முடித்திருக்கிறார். இன்னும் நம்ம எல்லோரும் இணைந்து ஜெபம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒரு வழிநடத்தலை கர்த்தர் தருவார். எல்லோரும் அந்த விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணிடுறோமா? எல்லோரும் ஜெபம் பண்ணிடுறோமா? எல்லோரும் ஜெபம் பண்ணோம். இம்மட்டும் நீர் நடத்தினீரப்பா. இந்த புதிய கூடாரத்தில் திட்டத்தில் ஆண்டவரே உங்கள் ஆளுகை இருக்கிறதுக்காயும் ஸ்தோத்திரம், உங்கள் வழிநடத்தல் இருக்கிறதுக்காயும் ஸ்தோத்திரம். இன்னும் உன்னதத்திலிருந்து ஆண்டவரே அதற்குரிய காரியங்களுக்குரிய கிருபைகளை அனுப்புங்க, அதுக்குரிய உதவிகளை அனுப்புங்க. அதில் மனுஷ தயவுகள் எங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உங்கள் தயவுக்காயும் ஸ்தோத்திரம். அந்த கூடாரம் எப்போ கட்டி முடிக்கப்படணும், எப்போ இயேசுவின் நாமத்தினால அது பிரதிஷ்டை பண்ணப்படணும். நீர் முன்குறித்ததை எங்களுக்கு ஒவ்வொரு நேரமும் எங்களுக்கு காட்டுங்கப்பா. நீங்கள் முன்குறித்த பாதையை எங்களுக்கு ஒவ்வொரு நேரமும் காட்டுங்க. எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணுவோமா? புதிய கூடாரத்தினுடைய பணிகளை ஏற்ற வேளையில் ஆண்டவர் நிறைவு செய்து தரும்படியா எல்லாரும் வாயை திறந்து ஜெபம் பண்ணிடுங்க. வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஒரு ஸ்தோத்திரம். நம்ம கொடுக்குற நிறைய ஜெப குறிப்பை தராரு. ஜெபிக்கிற நேரம் 2 நிமிஷம் தான். அதை நம்ம சரியாக நம்ம பயன்படுத்தி ஜெபம் பண்ணிடுறோம். இத்தனை பேரும் இணைந்து ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்துக்கு ஒரு பவர் கிடைக்கும். அந்த ஜெபத்தில் ஆண்டவர் கிரியை செய்வார், ஆண்டவருக்கு கிருபைகளை தருவார். அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். புதிய கூடாரத்தினுடைய பணிகளை கர்த்தர் நிறைவேற்றி தரப்படுவதற்காக எல்லாரும் விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இயேசு மூலம் ஜெபங்க எழுப்புதாவே. ஆமென். லேலுயா. ஆண்டவர் எழுப்புதல் ஜெப ஐக்கியத்தை ஆயுள்கால வாக்குத்தத்த வசனம் ஒவ்வொரு வருஷமும் நம்ம கொடுக்குற வாக்குத்தத்த வசனம். லேலுயா. ஆண்டவர் நமக்குன்னு இண்டிவிஜுவலாக கொடுத்த வாக்குத்தத்த வசனம். லேலுயா. இந்த 3ஐயும் ஆண்டவர் என்ன செய்யணும்னா நிறைவேற்றி தரணும். உலகத்துக்குள்ளே இருக்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனையோ சில சூழ்நிலைகளோ இருக்கும்போது ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நினைவுபடுத்திட்டார் அப்படின்னா அவர் சந்தோஷம் வந்துடும். லேலுயா. சான்சா. லேலுயா. வேளை குழப்பமான ஒரு சூழ்நிலையில் ஆவியானவர் நம்ம ஐக்கியத்துக்கு தந்த ஆயுள்கால வாக்குத்தத்த வசனம்
ஆண்டவர் நமக்கு தந்த வருஷத்தில் கொடுத்த வாக்குத்தத்த வசனம், நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நினச்சி பார்க்கும்போது அது ஒரே நேர்கோட்டில் இருக்கும். அது நம்மளை விடுதலையாக்கும். அது ஒரு சமாதானத்தை தரும். அது நம்ம விசுவாசத்தை பாதுகாத்துக்கூடும். அது நம்மளை நல்லா ஜெபிக்க வைக்கும். லேலுயா லேலுயா. எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். எழுப்புதல் ஜெப ஐக்கியத்தை நல்ல ஒரு தரிசனத்தோடு நீ நடத்தி கொண்டு இருக்கிறேன். என்ன தரிசனம்? ஏசாயா 60:22. எல்லாரும் இப்படி சொல்லி ஜெபம் பண்ணீங்கன்னா இந்த தரிசன வார்த்தையெல்லாம் நம்ம இருதயத்தில் நல்லா பதிச்சிருவார். ஆமென். நம்ம ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆயுள் கால வாக்குத்தத்த வசனத்தை வச்சு எங்களை நீ நடத்தி கொண்டு இருக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? வருஷத்தில் ஆண்டவர் தொடக்கத்தில் நமக்கு தந்த வார்த்தைக்காக. ஆமென். கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாயாக. ஆமென். ஸ்தோத்திரம். நல்ல ஒரு கம்பீரமான ஒரு கிருபையுள்ள வாக்குத்தத்தத்தை எங்க எல்லாருக்கும் தந்திருக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கே உமக்கு துதி கன மகிமை எல்லாம் உண்டாகட்டும். ஆண்டவரை சீக்கிரமாய் துரத்தி அழிக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் இன்னும் பவரா ஜெபம் பண்ணணும். இன்னும் நல்ல வலிமையா ஜெபம் பண்ணணும். இன்னும் நல்ல துதிச்சு ஜெபம் பண்ணணும். இன்னும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிற அந்த வாக்குத்தத்தை நிறைவேறுவதற்கு எங்களை நல்ல ஜெபிக்க வைங்கப்பா, நல்ல ஜெபிக்க வைங்க. உலகத்தில் பல சூழ்நிலைகளுக்குள்ள இருக்கும்போது நீர் எங்களுக்கு தந்த வாக்குத்தத்த வசனத்தை நாங்கள் நினைச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றி வருகிறீர்ப்பா. ஆமேன். அது எங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கா ஆண்டவரே. அது எங்களுக்கு வாக்குத்தத்தமா மாத்திரம் இல்லை, எங்க ஆத்மாவை தைரியப்படுத்துது, எங்கள் விசுவாசத்துல பலப்படுத்துது. அது எங்களுக்கு ஒரு அபிஷேகமா கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஆமேன். ஸ்தோத்திரம். அந்த வாக்குத்தத்த வசனம் எங்களுக்கும் மாத்திரம் இல்லை, இந்த ஐக்கியத்துல ஆண்டவரே இந்த வருஷத்துல எல்லாருக்கும் போயிச்சு அந்த வாக்குத்தத்தத்துக்கா எல்லா கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? நம்ம வீடுகளில் நம்ம மூலமா எத்தனையோ பேருக்கு அந்த வாக்குத்தத்தம் போச்சு. ஆமென். ஸ்தோத்திரம். அவங்க எல்லாருக்கும் ஒரு ஆறுதல் கிடைக்கணும். பரிசுத்த ஆவியானவர் அவங்க உலகத்துக்குள்ள இருக்கும்போது அந்த வார்த்தையை கர்த்தர் நினைவுபடுத்தணும். அந்த வாக்குத்தத்தத்தை நினைவுபடுத்தும் போது நம்ம நேர்கோட்டில் இருக்கிறோங்கிறத, நம்ம சரியா ஆண்டவர் நம்மளை நடத்திக்கிட்டு இருக்கிறாருங்கிறத நம்ம நல்லா உணர முடியும். ஆமென். ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம் கிடைச்சி வைத்து ஜெபம் பண்ணுவதோடு மாத்திரம் இல்லை, நான் உலகத்துக்குள்ள இருக்கும்போது இந்த வார்த்தை நிறைவேறுகிறத நான் நினைச்சு பார்த்து உணர்ந்து பார்த்து, ஆண்டவரே நான் உமக்கு நன்றி செலுத்தினேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் அந்த வார்த்தைக்குள்ளேயும் வாக்குத்தத்தத்துக்குள்ளேயும் நீ நடத்தி ஆசீர்வதிக்க போறதற்காக ஸ்தோத்திரம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபங்க எழுப்புதாவே. கடைசியா ஜெபம் பண்ண போறோம். இன்னைக்கு 26ஆம் தேதி, இந்த மாதத்துல ஆண்டவர் எஞ்சிருக்கிற இந்த 31ஆம் தேதி வரைக்கும் இந்த ஊழியத்தை கர்த்தர் நல்லா ஆசீர்வதிச்சு நெஞ்சிடணும், நடத்திடணும். அல்லேலூயா. வெள்ளி சென்னாரிலேருந்து கால ஊழியம் இருக்குது, திருப்பூரில் ஊழியம் இருக்குது, நாளைக்கு கோல் மீட் ஊழியம் இருக்குது. அல்லேலூயா. இந்த ஊழியங்களை எல்லாம் கர்த்தர் என்ன நடத்தணும். இத்தனை பேர் சேர்ந்து ஜெபிக்கும் போது அந்த ஊழியர் அங்கே பிரயாணப்படும் போது அந்த வார்த்தைகள் எல்லாம் தடை இல்லாமல் நல்ல லகுவாக நல்ல ஒரு வல்லமையோட நல்ல ஒரு அபிஷேகத்தோடு கர்த்தர் என்ன செய்வார்னா நடத்துவார். அதுக்கு தான் ஆண்டவர் இந்த ஜெபத்தை நமக்கு இணைஞ்சிருக்காரு, தந்திருக்காரு. ஆண்டவர்கிட்ட கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணிடுறோமா? எல்லோரும் ஜெபம் பண்ண. ஆண்டவரே, 5 நாள் ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லோரும் வாயை திறந்து ஜெபம் பண்ணிடுறோம். நம்ம ஜெபத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அதற்கு தான் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். நாளை காலையில் ஜெப ஊழியம். ஆமென். கூல் மீட் ஊழியத்திற்காக ஸ்தோத்திரம். வெள்ளி சனி ஞாயிறு லந்து கால அழைப்புள்ள ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். மாவட்ட ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா ஊழியத்தையும் அபிஷேகமே போதித்து நடத்தணும். எல்லா ஊழியத்தையும் வல்லமே தேவ வல்லமை தான் ஆண்டவரே அதில் வெளிப்படணும். ஆண்டவரே, சுயம் எல்லாம் அழிந்து ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் மாத்திரனே நடத்துவீராக. ஆண்டவரே, எந்தெந்த இடங்களில் அந்த ஊழியங்கள் நடக்கோ அந்தந்த இடங்களில் தேவனுடைய ஆளை என்ன என்பதை ஆவியானவர் ஊழியர்களுக்கு வெளிப்படுத்தி நடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு மூலம் ஜெபங்க எழுப்புதாவே. ஆமென். அல்லேலூயா. இந்த சிறப்பு ஜெபத்துக்கு வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுப்புதல் ஜெப ஐக்கியத்தின் சார்பிலே வாழ்த்துகிறோம். தொடர்ந்து எல்லாரும் இந்த ஜெபங்களுக்கு அதிகமாய் வந்து இன்னும் அதிகமாக ஜெபித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்வோம்? நிறைவாக பெற்றுக்கொள்வோம். ஆமென். இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 122ஆம் சங்கீதம் 7ஆவது வசனம்.
ஆமாம், இந்த வசனத்தை எங்கே கேட்டோம்? ஜெபத்தில் கேட்டோம், அப்படி தானே? ஆமாம், இந்த வசனத்தை நம்ம சிந்திப்போம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் அப்பா. இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு நீர் பேசும் நாங்கள் கேட்கட்டும். உம்முடைய சப்தத்தை தொடர்ந்து நாங்கள் கேட்டு சித்தத்தை செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்க உதவி செய். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். 122ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணோம். இந்த ஜெபத்தினுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த இடத்தோடு நம்ம என்ன சொல்லுவோம்? கடந்து போவோம், அப்படி தானே? ஜெபத்தை பண்ணியிருக்கோம், அந்த செய்தியாகவும் நம்ம என்ன செய்வோம்? தியானிப்போம். ஜெபத்தோடு மட்டும் இல்லை, அந்த ஜெபத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதத்தையும் நம்ம செய்தியாகவும் என்ன செய்வோம்? தியானிப்போம். அது நிச்சயமாகவே நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை என்ன செய்யும்? கொண்டு வரும். நல்ல உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகம். அலங்கம்னா வீட்டு சுற்றுச்சுவர், கோட்டைச்சுவர் தான் அலங்கம்னா. வேறு ஏதோ நினச்சிட்டாங்க. வால்ஸ்னால் இங்கிலீஷ் பைபிளில் இருக்குது. அரண்மனைனா ராஜ அரண்மனை தான். ஆனால் நம்ம எல்லோரும் இருக்கிறதெல்லாம் நம்ம வீடே ஒரு அரண்மனை தான். நான் குட்டிச வீட்டில் தானே இருக்கிறேன், நமக்கு அது நம்ம அரண்மனை தான். நாம் எல்லாரும் அவரவர் இருக்கிற வீடு அரண்மனையாக தான் என்ன செஞ்சுக்கிடணும்? எடுத்துக்கிடணும். அப்போ தான் அந்த அரண்மனைக்குள்ளே என்ன வரும்? எல்லோரும் இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கிறாங்க, எனக்கு மட்டும் இந்த வீடு தானே அப்படிலாம் நினச்சா அந்த வீட்டுக்குள்ளே சந்தோஷம் சமாதானம் அப்படியே போயிடும். இருக்கிறதுல திருப்தியாக சந்தோஷமாக இருந்தாலே அது பெரிய சமாதானம். அல்லேலூயா. அதான் தாவீது ராஜா ஒரு ஆண்டவருடைய மகன், ஆண்டவரை அதிகமாக ஆராதிக்கிறவர். ஆராதனை வீரனுக்கு என்ன கிடச்சிச்சு? ப்ரமோஷன், நிச்சயம் உயர்வு கிடைக்கும். அவர் ஆராதனை வீரன், அதனால் அவருக்கு என்ன கிடச்சிது? உயர்வு கிடச்சிது. அவர் எங்கே பண்ணார்? சின்ன கொஞ்சம் ஆட்டை மேய்ச்சிட்டு இருந்தார், நிறைய ஆடு மேய்க்கலை. என்ன அந்த கொஞ்சம் ஆட்டை விட்டுட்டு இங்கே எதுக்கு வந்த? உனக்கு என்ன வர்றதுக்கு என்ன வேலைன்னு அவங்க அண்ணன் கேட்குறாரு. அப்போ நினைக்கிறேன் அவங்கள ஒரு பெரிய பெரிய மந்தை கூட அவருக்கு கிடையாது. கொஞ்சம் ஆட்டை மேய்ச்சவரை ஆண்டவர் முழு சமஸ்த இஸ்ரவேல் ஜனத்துக்கும் அவர் ராஜான்னு சொல்லப்பட்டிருக்கு. முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் அவர் என்ன செய்கிறாரு? ஆளுவதற்கு ஆண்டவர் அவரை ராஜாவாக உயர்த்துகிறார். ஆமேன். ஆமாம். அதில் என்ன கொடுத்துருக்கு? உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதா. அலங்கத்திற்குள்ளே சமாதானம்னா என்னன்னு பார்த்தா இங்கிலீஷில் பீஸ்ன்னு தான் இருக்குது. அதை நான் இங்கிலீஷ் பைபிளில் எடுத்துக்கு லைட்டாப்பா. இங்கிலீஷ் பைபிளில் வேற எங்கேயும் பைபிளுக்கெல்லாம் இப்போ போக வேண்டாம். நம்ம செல்லுலே என்ன இருக்கும்? தமிழ் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் ரெண்டும் மாற்றி மாற்றி இருக்கும். அழகாக உடனே பார்த்துடலாம். இந்த வசனத்தை ஆவியானவர் ஞாபகப்படுத்த உடனே இங்கிலீஷில் இல்லை என்ன தான் போட்டிருக்குன்னு சொல்லி அதை என்ன வாசித்து பார்த்தேன். வாசித்து பார்க்கும்போது போட்டிருக்கு, பீஸ் பி வித் தை வால்ஸ், பீஸ் பி வித் இன் தை வால்ஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி வித் இன் தை பேலசஸ். ப்ராஸ்பெரிட்டினா என்னென்னு யோசித்து பார்த்தேன். செழிப்பு, வளம், நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி உள்ள ஒரு பெரிய வாழ்வு, செல்வ செழிப்பான ஒரு வாழ்வு. அப்போ சுகத்துக்கு தமிழில் இங்கிலீஷில் தமிழ் இவ்வளோ அர்த்தம் என்ன செய்யப்பட்டிருக்கு? நம்ம வெறும் சுகத்தை மாத்திரம் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வளமான வாழ்வு ஆண்டு தரப்போகிறார், ஒரு செழிப்பான வாழ்க்கை ஆண்டு தரப்போகிறார். நம்ம இருக்கிற நம்ம நினைக்கலாம், நானே பலவீனப்பட்டு இருக்கிறேன், என்னைய போய் செழிப்பான வாழ்வு வளமான வாழ்வுன்னு சொல்கிறீங்களே, இது நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும், கண்டிப்பாக நடக்கும், கட்டாயம் நடக்கும். இந்த வசனம் தான் சொல்லுது. நான் ஒரே ஒரு பகுதியை தான் இதில் எடுக்க போகிறேன். முழு அலங்கத்திற்குள்ளே சமாதானம். நம்முடைய சுற்றி கோட்டை, நம்முடைய வால் சுவத்துக்குள்ளே என்ன கிடைக்கிது? நமக்கு சமாதானம். அதை நான் எடுக்கலை இன்றைக்கி. பின்னால் உள்ள உன் அரண்மனைக்குள்ளே என்ன இருக்குது? சுகம். நம்ம எல்லோரும் இருக்கிறது ஒரு அரண்மனை. அந்த அரண்மனைக்குள்ளே எல்லாருக்கும் என்ன கிடைக்க போகுது? அந்த நம்பிக்கையோடு அந்த இடத்தோடு போகணும், நமக்கு சுகம் கிடைக்கும். ஆமேன், ஆமேன். இந்த லெந்து காலத்தில் இருக்கிறனால நமக்கு ஒரு வசனம் சொல்லுது. ஏசாயா 53 வாசிச்சிங்கன்னா என்ன? அவருடைய தழும்புகளால் சுகமானோம். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு போங்க. முதலாவது நம்முடைய அரண்மனைக்குள்ளே சுகம் எப்போ கிடைக்கும்? தழும்பு, இயேசுவின் ரத்தம், இயேசுவின் சரீரத்தில் உள்ள காயங்களை நம்ம நினைக்கிறதுனால. ஏசாயா 53 அந்த வசனத்தை வாசிங்க. எத்தனாவது வசனம்? ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 53வது அதிகாரம் 5வது வசனத்திலே வந்தது. அவருடைய தழும்புகளால் நமக்கு என்ன கிடைக்குது? அவருடைய ரத்தம் சிந்தனால நமக்கு என்ன கிடைக்குது? சுகம் கிடைக்குது. அதனால் எல்லாருக்கும் அரண்மனைக்குள்ளே சுகம், ப்ராஸ்பெரிட்டி, நமக்கு வளம், செழிப்பு,
ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, செல்வ செழிப்பான வாழ்க்கை ஆண்டவர் தருவதுக்கு இன்றைக்கி நம்மளை அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு. நம்ம வீடு ஒரு அரண்மனை. என் வீடு இப்படி தானே இருக்குன்னு நினைக்காதீங்க, அரண்மனை தான். அந்த அரண்மனைக்குள்ளே என்ன கிடைக்குதான்? சுகம் கிடைக்கி. அந்த சுகம் எப்போ கிடைக்குது? அவருடைய தழும்புகளால் நம்ம என்ன செய்ய போகிறோம்? இப்போ எல்லாரும் ஆண்டவருடைய பாடு மரணத்தை தான் இன்றைக்கி என்ன செய்துக்கிட்டு இருக்கிறோம்? தியானித்துக்கிட்டு இருக்கிறோம். ஏதோ வருடந்தோறும் பாரம்பரியமாக அந்த பாடு மரணத்தை தியானிக்கிறோன்னு உள்ளதுக்கு அல்ல. அவருடைய தழும்பு, அவருடைய காயங்கள், அவருடைய ரத்தம் என்னுடைய பாவத்தை கழுவுறது, என்னுடைய வியாதியை குணமாக்குறது, என் வியாதியை குணமாக்குறது. நம்ம வீட்டில் யாருக்காவது வியாதி வந்துச்சுன்னா, ஏதோ ஒரு பலவீனப்பட்டால் நம்ம ரத்தம், இயேசுவின் ரத்தம்னு எதை விசுவாசிக்கிறோம்? நம்ம இங்கேருந்து ஒரு ஆயில் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறோம். அது சாதாரண தேங்காய் எண்ணெய் கிடையாது. அதை இயேசுவின் ரத்தமாக விசுவாசித்து அவருடைய தழும்புகளினால சுகமாகிறோங்கிற விசுவாசத்தோடு நீங்கள் அதை பூசினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அந்த அரண்மனைக்குள்ளே இருக்கிற அத்தனை பேருக்கும் என்ன உண்டு? சுகம். அதனால் எல்லாரும் ஆண்டவருடைய விசுவாசிப்போம், அவருடைய ரத்தத்தை விசுவாசிப்போம், அவருடைய மரணத்தை நாம் நம்புவோம். அவர் எனக்காக மரித்தார், என் வியாதிக்காக மரித்தார், என் பலவீனத்துக்கு நான் பலவீனப்படக்கூடாதுன்னு சொல்லி அவர் அன்றைக்கி எல்லா பலவீனத்தையும் அவர் என்ன செஞ்சார்? பாடுகள், பலவீனங்கள், துக்கங்கள் எல்லாம் அவர் சுமந்து கொண்டார், ஏற்றுக்கொண்டார். அதனால் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு என்ன கிடையாது? வியாதி, வேதனை எல்லாம் இருந்தாலும் அவைகளெல்லாம் ஆண்டவர் சிலுவையில் என்ன செஞ்சார்? சுமர்ந்து தீர்த்து விட்டார். அதனால் அரண்மனைக்குள்ளே சுகம். அந்த சுகம் எப்படி கிடைக்கி? அவருடைய தழும்புகளால் நமக்கு என்ன கிடைக்குது? சுகம். அதை விசுவாசிப்போம். ஆண்டவருடைய தழும்பு நமக்கு என்னத்தை தருகிறது? சுகத்தை தருகிறது. ஆண்டவரே, உடைய தழும்புகளால் எங்களுக்கு என்ன செய்யும்? எங்களுக்கு குணமாக்கும்ப்பா. உடைய ரத்தத்தால் எங்களுடைய கழுவி என்ன செய்யும்? சுத்தமாக்கும்ப்பா. உடைய ரத்தம் தான் எங்களுக்கு விடுதலை தரும். உடைய ரத்தம் தான் எனக்கு ஆரோக்கியம் தரும். உடைய ரத்தம் தான் எனக்கு பலனை தரும். உடைய ரத்தம் தான் எங்களை தூக்கி நிறுத்தும். ஆண்டவரே, என்னுடைய சொந்த பலத்தினால் நான் என்ன செய்ய முடியாது? நிற்கவே முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான், அவருடைய தழும்புகள் தான், அவருடைய காயப்பட்ட கரம் தான் நம்ம மேலே வைக்கப்பட்ட உடனே நம்ம என்ன செய்கிறோம்? வியாதி நீங்கி சுகமாகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இரத்தத்தாலே கழுவி விட்டாரே, இரத்தத்தாலே கழுவி விட்டாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டா. யார் என்னை கைவிட்டாலும் கைவிட மாட்டா, கைவிட மாட்டா, கைவிடவே மாட்டா. இயேசு கைவிடவே மாட்டா. ஹல்லேலூயா. அவருடைய ரத்தத்தினால நமக்கு என்னது? அவருடைய சுகம். காயத்தினால சுகம். இன்னும் நமக்கு எப்படி சுகம் கிடைக்குன்னு பார்த்தா, யாத்ராகமத்தின் புத்தகத்தில் அவர் என்ன செய்வாராம் தெரியுமா? அப்பத்தையும் தண்ணீரையும் அதிப்பேன், வியாதியை உன்னை விட்டு. யாத்ராகமம் 23 20 வசனம். யாத்ராகமம் 23 25 வசனமா? ஆமேன். பாருங்க, உங்களுக்கு 23 25 வசனத்தில் இருக்குது. உங்கள் தேவனாய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னை விட்டு என்ன செய்வேன்? நமக்கு வியாதி வருமா? வரும். நம்ம சாப்பிட்ற ஆகாரத்தின் நிமித்தமும் வரும், தண்ணீர் நிமித்தமும் வரும், காற்றின் நிமித்தம் வரும், சில தவறு நிமித்தம், பாவத்தின் நிமித்தம் வரும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? சாப்பிட்ற ஒவ்வொரு சாப்பாடையும் இயேசுவின் ரத்தம், இயேசுவினுடைய அப்பம், அவர் கொடுத்த வார்த்தை, அவர் கொடுத்த ரத்தம், அவருடைய சரீரம் இப்படி சொல்லி அதை விசுவாசித்து ஜெபம் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா நம்ம வியாதியெல்லாம் ஆண்டக்கூடாமல். உன் அரண்மனைக்குள்ளே சுகம் உண்டாவதாக. அரண்மனைக்குள்ளே சுகம் வரணும்னா நம்முடைய வாழ்க்கையில் எல்லாரையும் அப்பத்தையும் தண்ணீரையும், அப்போனா என்ன? நம்ம சாப்பிட்ற திட ஆகாரங்கள், தண்ணீர்னால் நம்ம குடிக்கிற எல்லா பானங்களையும் ஆசீர்வதித்து என்ன செய்யுங்க? இப்போ நிறைய வியாதிகள் இப்படி தான் வருது, அப்படி தான் வருதுன்னு சொல்கிறாங்க. நம்ம உடனே என்ன பண்ணணும்? அதை ஜெபித்து அதை உட்கொள்ளும் பொழுது நம்முடைய வியாதிகள் நம்மளை விட்டால் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா பலவீனத்தையும் மாற்றுங்க. என்னுடைய அப்பத்தை ஆசீர்வதிங்க.
நான் காலையில் சாப்பிட்ற சாப்பாடு, மத்தியானம் சாப்பிட்ற சாப்பாடு, காலையில் குடிக்கிற பானங்கள், மத்தியானம் இடைவேளை டைமில் குடிக்கிற ஜூஸோ ஏதோ கிடைக்கிறத குடிக்கிறோம். இல்லை முடியாதுல்ல, குடிக்காமல் இருக்கையும் என்ன செய்யாது, அது குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் குடிக்க தான் வேண்டி இருக்குது சில சூழ்நிலை, அவ்வளோ டயர்டாயிருவோம். ஆனால் அது சில பாதிப்பை கொண்டு. அப்போ ஜோமணி இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். இன்றைக்கி நான் கூடுமான வரைக்கும் ஆர்வ வாட்டர் குடிக்க கிடையாது, தாமிரபரணி தண்ணி குடிப்பேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பாப்பா வந்திருக்கல, அவளும் தாமிர தண்ணி தாங்கன்னு. ஏன்னாண்டா அது நமக்கு ஒத்துக்கும், அந்த தண்ணி ஒன்றுமே செய்யாது. அதனால் நான் தாமிரபரணி தண்ணி தான் தண்ணியை பிடிச்சி வச்சே குடிக்கிறது. அவனுக்கு எனக்கு அதை வேணும்னு கேட்டு குடிச்சிட்டு இருந்தா. ஏன்னா அந்த தண்ணீர் எனக்கு ஆண்டவர் ரத்தமாக்கி கொடுத்துருக்கிறாரு. அதனால் நம்முடைய அப்பம், நம்ம சாப்பிட்ற அப்பத்தை அவர் என்ன செய்யறாரு, நமக்கு ஆசீர்வதிச்சு தராரு, அவருடைய சரீரமாக்கி தராரு, அவருடைய ரத்தமாக்கி தராரு. தண்ணீரை குடிச்சனா நம்ம வியாதி. அப்போ அரண்மனைக்குள்ளே சுகமும் உண்டாவதாக, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னை விட்டு. அப்போ நம்ம சாப்பிடும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு நாளும் சாப்பாடு தட்டை வச்சு ஜோமணி என்ன செய்யணும், சாப்பிடணும். குடிக்கிற பானத்தை இயேசுவின் ரத்தமாக விசுவாசித்து என்ன செய்யுங்க, குடிங்க. அப்படி குடிக்கும் பொழுது நம்முடைய சரீரத்தில் உள்ள எல்லா வியாதி கிருமிகளும் என்ன செய்யப்பட்டு போகும். உன்னுடைய அரண்மனைக்குள்ளே என்ன வந்துடும், சுகம். அரண்மனைக்குள்ளே சுகம், ஆரோக்கியம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் சுகம் வேணும், ஆரோக்கியம் வேணும், எல்லாருக்கும் ஆசை. ஆனால் நம்ம நிறைய பேருக்கு சாப்பாடு கிடச்சோன்னு அள்ளி சாப்பிட்ற வேண்டியது. எங்கேனாலும் எந்த கல்யாண வீட்டிலனாலும் கூட நீங்கள் கையை வச்சு என்ன செய்யணும். சில நேரம் அப்படி நம்ம கையை வச்சோன்னே கல்யாண வீட்டில் சாப்பாடு வேண்டான்னு சொல்லி கூட அடுத்த பந்தி இலையில் கூட வைக்க போயிடுவாங்க. நாங்களாம் அனுபவிச்சிருக்கோம். அப்படி அதெல்லாம் நடக்கும். அப்படி தான் நம்ம கையை வச்சோன்னா அவங்க சாப்பாடு வேண்டான்னு தான் நினைப்பாங்க, சாம்பார் ஊத்தாண்டம் போல நினைப்பாங்க. ஆனால் நம்ம அது இல்லை, நம்ம ப்ளஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்படி தானே. அதனால் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வாதி, வியாதி எங்களை விட்டு என்ன செய்யும். இன்னும் ஒன்றே பார்க்க வரோம். இன்னும் என்ன குணம் தெரியுமா, வசனத்தை அனுப்பி குணமாக்குறாராம். இருக்குதா அப்படி ஏதாவது வசனம் இருக்குதா? அதே சங்கீதத்தில் 107ஆம் சங்கீதம் நினைக்கிறேன், சங்கீதங்களின் புஸ்தகம் 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம். அவர் தமது வசனத்தை 107:20 வாசிங்க. அடுத்தது வசனத்தை அனுப்பி நம்மளை என்ன செய்கிறார். முதலாவது பார்த்தோம் அவருடைய தழும்புல குணம். அடுத்தது அப்பத்தையும் தண்ணீரையும் என்ன செய்தார் ஆண்டவர், ஆசீர்வதித்து நமக்கு ஆரோக்கியத்தை தராரு. அடுத்தது வசனம், இயேசுவினுடைய வசனம் தான் நமக்கு குணம். ஆமே. இந்த வசனத்தை சாப்பிடாம, இந்த வசனத்தை உட்கொள்ளாமல் எங்கேயும் என்ன செய்கிறாங்க, போயிடாதீங்க. எந்த சூழ்நிலை எது எப்படி இருந்தாலும், எத்தனை பக்கம் வாசிக்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்துருக்கிறீங்களோ அத்தனை பக்கத்தை வாசித்துச்சே என்ன செய்யுங்க, வெளியில் போங்க. அப்படி தானே. அந்த வசனம் வாசிக்காமல் வீட்டை விட்டு என்ன செஞ்சிடாதீங்க, வெளியில் போய் ஒரு வேளை போக சூழ்நிலை இருந்தாலும் வந்து திரும்ப அதை நைட்டு என்ன செஞ்சுருங்க. நம்முடைய ஐக்கியத்தில் நல்ல வேத வாசிப்பு திட்டம் இருக்குது. ஆனால் யாருக்கும் அதுக்கு பரிசுலாம் கிடையாது. நம்ம வாசித்து குணமாகிடணும். பாவ வியாதியிலேருந்து குணமாகணும், சரீர வியாதியிலேருந்து குணமாகிடணும். எல்லா குணமும் அதில் தான் இருக்குது. இந்த வசனத்தில் தான், இந்த வார்த்தையில் தான் என்ன இருக்குது. இந்த வசனம் என்ன சொல்லுது, அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களை என்ன செய்கிறாரு, குணமாகும். அப்போ இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாது. ஒரு நாள் ஒரு ராஜாவினுடைய மனுஷன் சுகவில்லைன்னு வந்து என்ன செய்தார், ஏசப்பாட்ட வந்தார். அப்போ அவர் என்ன சொன்னார், நீ போகலாம், உன் வேலைக்காரன் சுகம். என் வேலைக்காரனுக்காக கேட்கும்போது அவருடைய மகனுக்காக குமாரன் சோமா இருக்கான்னு சொல்லிட்டு அனுப்பிட்டார். இவர் அந்த வார்த்தையை நம்பி போனார். அங்கே என்ன நடந்துச்சு, அங்கேருந்து வராங்க, அவங்களுடைய மகன் குணமாக சுகமாக இருக்கான். எந்த நேரம், இதே 7ஆம் மணி நேரம். எப்போ ஆண்டவர் சொன்னாரோ அந்த டைமில் அங்கே சுகம். அல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தை எவ்வளோ பெரிய வல்லமையே இது. யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் கடைசி பகுதியில் வருது சம்பவம், 4:47. சரியா. அதனால் இது இந்த சம்பவம் அப்படி உண்மை. அப்போ இந்த வார்த்தை நமக்கு என்ன தருது, குணம். வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தம். அதில் ஒரு கவி பாடு, சுகம் உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உன்
ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஆமென். இந்த வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். நம்ம அண்டண்டைக்கு வாசிக்கிற வேத பகுதி தான் நம்முடைய வாழ்க்கையை நடத்துது. நம்ம அண்டண்டைக்கு வாசிக்கிற வேத பகுதி தான் நமக்கு ஆரோக்கியத்தை தருது. அன்னைக்கு வாசிக்கிற வேத பகுதி தான் ஜெப குறிப்பாக வருது. அன்றைக்கு வாசிக்கிற வேத பகுதி தான் செய்தியாக வெளிவருது. ஆமென். இதுக்காக செய்திக்காக பெரிய குறிப்பு எடுத்து எழுதி வச்சுலாம் என்ன செய்வதில்லை, வராது. அந்த நம்ம வாசிக்கிற ஒவ்வொரு வசனம்தான் செய்தி. இன்றைக்கி ஜெபித்த ஒரு ஜெப குறிப்பு தான் இந்த செய்தி. ஆமென். நம்முடைய அரண்மனைக்குள்ளே என்ன உண்டாக போதான், அலங்கத்துக்குள்ளே சமாதானம். அது ஒரு பெரிய செய்தி. அந்த அலங்கத்தில் சமாதானம்னு எடுத்தால் டைம் இப்போ நம்ம சிறப்பு ஜெபம்லாம் முடிஞ்சு போயிடும். அதனால் இப்போ அரண்மனைக்குள்ளே இருக்க சுகத்தை மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். எப்படி சுகம்? தழும்புகளால் சுகம். அடுத்தது எப்படி சுகம்? வசனத்தால் சுகம். அடுத்தது எப்படி சுகம்? அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிக்கிறதுலாக சுகம். அப்போ இன்றைக்கி எல்லாரும் இன்றைக்கி ஒரு பெரிய தீர்மான சிறப்பு ஜபத்துக்கு வந்திருக்கிற சகோதர சகோதரிகள் எல்லாரும் பவர் ப்ரேயர், சிறப்பு ஜெபம், பவர் ப்ரேயர், பவரோடு போகணும். வியாதி என்னைக்கே விளைக்கிறணும். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கணும். வார்த்தையை அனுப்பி குணமாக்குற ஆண்டவர் என் கூட இருக்கீங்க. ஆண்டவரே, உடைய வார்த்தை என்னை குணமாக்கணும். உடைய தழும்புகளை என்னை குணமாக்கணும். எனக்காக காயப்பட்டீங்களா, அந்த காயம் என்னை குணமாக்கணும். எனக்காக சிந்தின ரத்தம் என்னை குணமாக்கணும். இனிமேல் நான் யார் கிடையாது தெரியுமா? பலவீனன் கிடையாது, நான் சுகவீனன் கிடையாது, நான் பலவீனன் கிடையாது. இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாயிட்டேன். இயேசுவின் ரத்தம் எனக்கு சுகத்தை தந்துட்டு அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிச்சுட்டாங்க. வியாதி எங்களை விட்டு விலக்கிட்டீங்க ஏசப்பா. உடைய வசனத்தை அனுப்பி குணமாக்கிட்டீங்க. உடைய அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் இந்த விசுவாசத்தோடு நம்ம இந்த இடத்த விட்டு இந்த பவர் ப்ரேயருக்கு வந்திருக்கிறோம். பவரோட போகிறோம். சுகமளிக்கும் ஆராதனையில் உள்ள பவரோட இந்த இடத்த விட என்ன செய்ய போகிறோம்? போகிறோம். வியாதி குணமான ஒரு சிறப்பு ஆசீர்வாதத்தோட அந்த இடத்த விட்டு கடன் செல்ல போகிறோம். நம்முடைய பலவீனம் மாறி பலத்தோடு நம்ம இடத்தை விடுத்து என்ன செய்ய போகிறோம்? இப்படி அரண்மனைக்குள்ளே சுகமும் உண்டாகதாக. ஆண்டவரே, இப்படி எங்களுடைய அரண்மனை, எங்களுடைய வீடு, நாங்கள் யார் யார் எப்படிப்பட்ட வீட்டில் இருக்கோமோ அதான் எங்களுக்கு அரண்மனை. எங்கள் அரண்மனைக்குள்ள எங்களுடைய பேலஸ்ல சுகம் உண்டாகட்டும். எங்களுடைய பேலஸ்ல சுகத்தை தருவ தழும்புகளால் எங்களை குணமாக்கும். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து குணமாக்கும். உடைய வார்த்தையை அனுப்பி எங்களை குணமாக்கும். ஆண்டவரே, பலவீன நல்ல பலவீன நல்ல பலவானா தேவன் சொன்னார். பலவீன நல்ல பலவீன நல்ல பலவானா தேவன் சொன்னார். பலவானா அல்லேலூயா, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, 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 ஆரோக்கியமே, அல்லேலூயா, ஆரோக்கியமே. நான் சுகமானே, நான் சுகமானே,
நாம் கேட்ட பாடல்கள், ஜெபங்கள், செய்திகள் மூலமாக தேவனமை ஆசீர்வதிக்கிறார். எல்லாரும் எழும்பி நின்று கரங்களை தட்டி சோத்திரம். ஆமென். கரங்களை எல்லாரும் தட்டுவோம், உற்சாகமாய் தட்டுவோம். ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகமாக கைதட்டி ஆண்டவரை மையப்படுத்துவோம். சோத்திரம். பரிசுத்த ஆவிக்காக எல்லாரும் ஜெபிப்போம். ஆமென். பரிசுத்த ஆவிக்காக எல்லாரும் ஜெபிப்போம். ஆமென். நான் பெற்றுக்கொண்ட வசனங்களை எல்லாம் எங்கள் மனசில் கிரியை அடப்பிக்கிட்டோம். ஆமென். வசனத்தை அனுப்பி கிரியை செய்யும், குணமாக்கும் சப்பா. தழும்புகளால் குணமாக்கட்டும். ஆமென். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதி குணமாக்கும். ஆமென். நான் குடியிருக்கிற வீடு ஒரு பெரிய அரண்மனை சொல்லி ஆமென். விசுவாசித்து எல்லாருக்கும் நன்றி சொல்கிறோம். ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எல்லாரும் கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி சோத்திரம் 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 சோத்திரம். ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது. பாவங்கள் குணமாகுது, பாவங்கள் பறந்தோடுது. வல்லமை குறைந்து போகவில்லை, மகிமை மாறவில்லை. வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் நம் இயேசு சுகமாக்குவார். துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் நம் இயேசு
நடத்தி தந்த பௌர்ணமி ஜெபம் எங்களுக்கு ஒரு பவராக இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். புறப்பட சொல்லி எல்லாரும் ஆசீர்வதித்து அனுப்புவோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். பிரயாண கிருபை எல்லாரும் சோத்திரம். ஆமென். எல்லார் மேலும் நீ வசனத்தை அனுப்பி குணமாக்கி, ஆமென். வார்த்தையை அனுப்பி குணமாக்கி பரிசுத்தப்படுத்தி வல்லமையாக ஆமென். நடத்த போகிறீர். ஸ்தோத்திரம் ஐயா. அதற்கு எல்லாருடைய தேவைகளும் சந்திக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம். துதிக்க மகிமை எல்லாமே ஏற்றுக்கொள்ளும். ஆமென். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. டீ இருக்குது, டீ சாப்பிட்டு போங்க. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 3 மணிக்கு ஒரு ஜெபம், ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் சேர்ந்து சொல்லிடுறேன். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 3 மணிக்கு ஐக்கியத்துக்கு ஒரு சிறப்பு ஜெபம். முடிந்தவங்க வாங்க, ஆண்கள் பெண்கள் எல்லோரும் வரலாம். எல்லோரும் ஜெபம். கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா.